வணக்கம் நண்பா. தலைவன் சூகாயோட டிராமாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல. இந்த கதை நடக்கிற இடம் சங்கன்ங்கிற ஒரு ஊர்ல தான். இந்த சங்கன்ல ஒரு ரூமர் இருக்கு. அதாவது சங்கன்குள்ள யாருக்குமே தெரியாம டீமன் அண்டர்வேல்டுன்னு ஒரு மாய உலகம் இருக்கான். அந்த உலகத்தையே ஆள்றது பூனையும் பாம்பும் தானா. தலைவர்கள் இருந்தா தொண்டர்களும் இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி இந்த 2 தலைவர்களுக்கும் 4 தொண்டர்கள் இருக்காங்க. இந்த 4 பேரோட அந்த 2 தலைவர்கள் மட்டும்தான் மனித உலகத்துக்கு போயிட்டு வர முடியும். மீறி வேற எந்த டீமனாவது மனித உலகத்துக்குள்ள போனா அவங்களுக்கு கருணையே காட்டாம கொண்டு போட்டுருவாங்க. ஏன் இந்த ரூலுனா, இங்க டீமன்ஸ வேட்டையாடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்கள செலஸ்டியல் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. இவங்களும் அரசர்களும் சேர்ந்து உருவாக்குன ஒரு டீம் தான் ஹீரோஸ் ஆஃப் டிஃபெண்டர்ஸ், ஷார்ட்டா HODன்னு இவங்களை கூப்பிடுவாங்க. இவங்க வேலையே டீமன்ஸ வேட்டையாடுறது தான். ஆனா இந்த HODஸால அந்த 2 தலைவர்களை சமாளிக்க முடியல. பயந்து ஓடி போயிட்டாங்க. அந்த நாள்ல இருந்தே இந்த டீமன்ஸ் தான் மனித உலகத்தையே ஆட்சி பண்றாங்க. ஆனா பேருக்குன்னு இந்த HOD இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. எப்பெல்லாம் டீமன்ஸால பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் ஒரு பூனை வந்து அந்த டீமன்ஸை வேட்டையாடுமா. அதோட பாதுகாப்புல இந்த 2 உலகமும் அமைதியாவும் சந்தோஷமா இருக்கான். ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்கல. பிரச்சனை வரும்போது ஒரு பழமொழி ஞாபகம் வரும். காலையில ஆனா வேலைக்கு போகணும், நைட் ஆனா வீட்டுல கிடக்கணும். இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து கதையை ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண நைட்டு நேரம், வெளியே யாருமே வரக்கூடாது. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு மாசா என்ட்ரி கொடுக்கறா. ஓ, என்னோட கோட்டைக்குள்ள ஒரு டீமனா? பார்த்தா அப்போ ஒரு டீமன் பொண்ணு ஒரு லேடி அட்டாக் பண்ணி அவளை என்னவோ பண்ண. அப்ப நம்ம தலைவி மாசா வந்து அவளை தாக்க. தலைவிய பார்த்ததும் அவ பயந்து ஓடுறா. ஆனா தலைவி விடுற மாதிரியே இல்ல. புயல் வேகத்துல அவளை தாக்க. எங்க செல்லம் ஓடுற? உடனே அவ தலைவிய வெறி கொண்டு தாக்க. ஆனா தலைவி அவளை சப்பியா அடிச்சு அவளோட ஒரிஜினல் ஃபார்முக்கு கொண்டு போறா. உடனே அந்த டீமன் ஒரு வவ்வாலா மாதிரி எஸ் ஆக. அப்ப சண்டை போடுற சத்தம் கேட்டு சில பேர் குதிரைகளோட அங்க வர. அவங்க நம்ம தலைவிய அந்த டீமன் நினைச்சு தோட்டத்திட்டு போட. அப்ப தலைவி ஒரு பூனையா மாதிரி ஒரு ஹோட்டலுக்குள்ள போறா. அந்த பூனை தான் நம்ம கதையோட கதாநாயகி. அந்த டீமன் வேல்டோட 2 தலைவிகள்ல இவளும் ஒருத்தி. பேரு மாயா. கட் பண்ண அந்த குதிரையில வந்தாங்கல்ல, அவனுங்க அந்த ஹோட்டலுக்குள்ள போய் அந்த பொண்ணை தேட. இவன் பேரு குவானு, ஒரு போலீஸ். அப்போ ஒரு லேடி வரா. இவ பேரு ஊசா. 4 தொண்டர்கள்னு சொன்னல, அதுல இவளும் ஒருத்தி. என்ன மின்சார கண்ணா, மறுபடியும் குடிக்க வந்திருக்கியோ? நான் வேலை விஷயமா இங்க வந்திருக்கேன். உங்க ஹோட்டலுக்குள்ள ஒரு கிரிமினல் பூந்துட்டா. கிரிமினலா? மின்சார கண்ணா, இங்க அழகான பெண்களை பார்க்கதான் ரவுடி பசங்க வருவாங்க. ஆனா அவனுங்களால ஒன்னும் பண்ண முடியாது. நான் தான் சொல்றல, ஒரு கிரிமினல் உள்ள பூந்துட்டான். உங்க கூட பேசணும் எனக்கும் ஆசைதான். ஆனா எனக்கு நேரம் இல்லையே. நான் ஒரு VIP கஸ்டமர் அட்டென்ட் பண்ணணும். கிளம்புங்க. அவன் என்னை விட முக்கியமானவனா? இவான் வீட்டோட பிளே பாய் இந்த ஹோட்டலை இன்னைக்கு புக் பண்ணிருக்காரு. அதுவும் லேடி மாயாவோட பிறந்த நாள் இன்னைக்கு. அவங்க கிட்ட தன்னோட காதல சொல்ல அவரு வந்திருக்காரு. அட கொடுமையே, அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு உன்கிட்ட மாட்டிக்கிட்டனா? நீ யார வேணா தவிர்க்கலாம், ஆனா என்ன உன்னால தவிர்க்கவே முடியாது. எதுக்கு என்ன தேடிக்கிட்டு இருக்க? நாளைக்கு உனக்கு பிறந்த நாள்ல, அதான் பரிசு தரலான்னு வந்திருக்க. பரிசா? எங்க என்னோட பரிசு? இதோ. என்ன இது? கல்யாண ஒப்பந்தம். யோ, காமெடி பண்றியா? இதுக்கு பேரு பரிசா? நான் உனக்கு என்னையே பரிசா தரேன். ஓ, உன்னையே? அப்ப அமைதியா புக்கு படிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு மைஷு. இவன் ஒரு டீமன் ஹண்டர். ஆமா, யார் அந்த லேடி? நீ இந்த ஊருக்கு புதுசா? அவங்க தளபதியோட பொண்ணு, மகாராணியோட சொந்த தங்கச்சி. நம்ம ராஜா அதனாலதான் இவங்களுக்கு கவுண்டி இளவரசின்னு பட்டம் கொடுத்திருக்காரு. ஆனா ஆளு பயங்கரமான ரவுடி பார்ட்டி. ஊரு ஃபுல்லா இவங்களுக்கு கெட்ட பேர் தான் இருக்கு. ஒத்துக்கிறேன், எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. ஆனா ஊருக்குள்ள எனக்கு கெட்ட பேருப்பா. அதோட நம்ம பார்த்து பழகியே 1 மாசம் தான் இருக்கும். அதுக்குள்ள என்ன கல்யாணம்? என்ன ஜோக் அடிக்கிறியா? கல்யாணம் ஆகிட்டா உன்னோட கெட்ட பேர்லாம் போயிரும்ல. சோ என்னோட பரிசு எப்படி இருக்கு? எனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் நம்ம 2 பேரும் கெட்டு போன குட்டிச்சாத்தானுங்கன்னு. நாம ஏன் ஒண்ணு சேரக்கூடாது? அதுவும் இந்த நைட்டை ரொம்ப சிறப்பா மாத்தனா எப்படி இருக்கும்? என்ன சொல்ற? நீ சொல்றதும் சரிதான். இங்க வா. உடனே அவனை அடிச்சு வெளியே தள்ளுறா. ஹேய், உனக்கு எவ்வளவு தைரியம்? அப்ப தலைவிய முதல் தடவை பார்க்க. ஆனா பார்த்த உடனே தலைவன் பிளாட் ஆயிடுறான். அதே நேரத்துல தலைவி அந்த ஓலைய தூக்கி போட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. என்னமா, சாப்பிடலையா? ஆனா சும்மா சொல்லக்கூடாது. அவன் அடிச்சு பறக்க விட்டுட்ட. ஆனா அறிவுன்னு ஒண்ணு சுத்தமா இல்ல உனக்கு. அந்த ஜன்னலை ஏமா உடைச்ச? இந்த நரிங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஆசை போகாது போல. அவன் காசு பாட்டி தான், ஆனா வரம்பு மீறி பேசுறானே. உன்கிட்ட இல்லாத காசா? சரி, அந்த போலீஸ சமாளிச்சியா? தேடி வந்தானுங்க, ஆள் கிடைக்கலன்னு உடனே கிளம்பிட்டானுங்க. ஆனா கட்டிங் வாங்கிட்டு தான் போனானுங்க. சரி, என்ன உன் மேல ரத்த வாட வருது? நீ யார் கூடயாவது சண்டை போட்டியா? ஆமா, ஒரு டீமனோட. அது இப்ப எங்க? எஸ்கேப் ஆயிருச்சு. ஆனா அது கூட சண்டை போடும் போது உனக்கு தெரிஞ்சுக்கிட்ட. என்ன, அந்த டீமன் உன்ன மாதிரி பேராசை பிடிச்சவ? என்ன சொல்ற? ஆமா,
அந்த டீமனோட டார்கெட் கோல்டு. யாரு அதிகமா கோல்டு வச்சிருக்காங்களோ அவங்களதான் அது வேட்டையாடுது. முதல் விக்டிம் ஒரு போலீஸோட மனைவி. ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு நகைய போட்டுட்டு போனா அவளை அட்டாக் பண்ணிருக்கு. ரெண்டாவது விக்டிம் நம்ம ஊருக்குள்ள அடிக்கடி நகை வாங்குற பொண்ணு. மூணாவது தங்கத்தையே போட்டுக்கிட்டு ஊரை சுத்துற பையனை. நாலாவது ஒரு பொண்ணு அட்டாக் பண்ணிச்சு. அப்பதான் நான் அவளை பார்த்தேன். சோ தங்கம் தான் அவளோட வீக்னஸே. அதை வச்சு அவளை பிடிக்கணும். சரியா அந்த நேரத்துல அரண்மனை சேர்ந்த மிங்சுவான்னு ஒரு பொண்ணு மகாராணி பரிசு கொடுத்தாங்கன்னு சொல்லி தலைவிய பார்க்க வரா. நினைச்சேன் அதுக்குள்ள வந்துட்டேன். மகாராணி என்ன சொன்னாங்கன்னா, போன வருஷம் உங்களுக்கு எந்த பையனும் பிடிக்கலையா, ஆனா இந்த வருஷம் அவங்க பார்த்த மாப்பிளைய உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்குமா. என் அக்காவுக்கு வேற வேலையே இல்ல. சரி நான் வரேன், ஆனா அவங்கள பார்க்க நான் நேர்ல வர மாட்டேன். எல்லாரையும் இங்க வர சொல்லு. ஆனா முக்கியமான விஷயம், வரவனுங்க எனக்கு பரிசெல்லாம் கொண்டு வர வேண்டாம். ஆனா தங்கமே பார்த்து பொறாமப்படுற மாதிரி தங்கத்தோட வர சொல்லு. ஓ இதுதான் உங்க தூண்டிலா? புரிஞ்சுக்கிட்டா சரி. கட் பண்ணா ஹெச்ஓடி பேச காட்டுறாங்க. நம்ம தலைவன் இங்கதான் வேலை செய்யறான். அப்பா அவனோட ஃப்ரெண்டு, மச்சான் ஹெல்ப் பண்ணுடா, இந்த கமாண்டர் வேற எப்ப பார்த்தாலும் கழுவி ஊத்துறான். நான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்றவன், என்ன போய் கேஸ் ஃபைல எழுத சொல்றான் அவன். இப்படியே போனா அடுத்த தடவை டாய்லெட்டை கூட கழுவ சொல்லுவான். உனக்கே தெரியும்ல நான் யாருக்குமே உதவி பண்ண மாட்டேன்னு. தெரியும் மச்சான், ஆனா இந்த தடவை பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். நேத்து கமாண்டரை ஒருத்தன் கலாய்ச்சிட்டான். அவரு கோபத்துல என்ன பதிவு ரூமுக்கு போக சொல்லிட்டாரு. பதிவு ரூமுக்கா? ஆமாண்டா, உனக்கே தெரியும்ல அந்த இடம் எந்த மாதிரி இடம்னு. அங்க வேலை பார்த்த எவனுமே அடுத்த நாள் வேலைக்கே வந்ததில்ல. சரி நான் வந்து அவர்கிட்ட பேசுறேன். இவர் தான் கமாண்டர், பேரு சூழன். ஊர்ல நடக்கிற கேவலமான கேஸ் எல்லாம் நம்ம தலையில தான் கட்டுறானுங்க. எங்க தெரியும் அவனுங்களை கண்டுபிடிக்க முடியல. இதுல இந்த கத்துக்குட்டிங்க வேற. நாங்க கத்துக்குட்டிங்க தான், ஆனா நீங்க யாரு? வீராதி வீரனாச்சே. அப்படிப்பட்ட வீரன் இங்க உட்காரணுமா? போய் களத்துல குதிக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு புறணி பேசிக்கிட்டு சோறு துண்ணுகிட்டு இருந்தா எப்படி கேஸ சால்வ் பண்ண முடியும்? சம்பளம் வாங்குறதுக்கு ஏத்த மாதிரி வேலை செஞ்சதானே சோறு ஓட்டும். டேய் நீ என்ன பாராட்டுவன் பார்த்தா என்ன கலாய்க்கிறியா? நீயும் பதிவு ரூமுக்கு போல. தேங்க்ஸ் தல. அட நாசமா பண்ணோனே, உன்னை போய் நம்பி வந்தேனே. யோ நீ மே குடும்பத்தோட ஆள் தானே, உனக்கு ஏன் இந்த வேலை கேக்குது? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. டே அண்ணா இன்னும் அப்படியே இருக்க? மேஷி நீ என்ன இங்க? டேய் என் கூட டின்னருக்கு வரியா? முடியாது. என்ன டக்குன்னு முடியாதுன்னு சொல்லிட்ட? உன்னோட உதவி தேவை தானே வந்திருக்கேன். நீ மட்டும் உதவி பண்ணல என் அப்பா என்ன கொன்னுருவான்டா. விஷயம் என்னன்னு சொல்லு. இதான்ப்பா விஷயம். நம்ம இளவரசி மாயா இருக்கால, அவளுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்களாம். அதுல நம்ம குடும்பமும் கலந்துக்க போறோம். ஆனா அந்த ஷை குடும்பம் இருக்குல்ல, அவங்க சார்பா 19 பேரு சேர்த்திருக்கானுங்க. அதனால நான் 20 பேரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிருக்கேன். ஆனா 20வது ஆளு கிடைக்கலன்னு உன்னோட பேரை எழுதிட்டேன். என்ன பயப்படாத, நீ சும்மா வந்து உட்கார்ந்தா போதும். இளவரசி எப்படியும் உன்னை பார்க்க மாட்டாங்க. கற்பனை எல்லாருமே தலைவியோட பிறந்த நாளுக்காக அந்த ஹோட்டலுக்கு வர. டேய் இளவரசியோட கண்டிஷன் நகை போட்டு வரணும். சோ இத போட்டுக்கோ. ஆனா தலைவி அந்த டீமனை வர வைக்கதான் இத பண்றா. அது இந்த முட்டாளங்களுக்கு தெரியல. இப்ப விருந்து களை கட்டுது, எல்லாருமே அங்க வர. ஆனா தலைவ அங்கேயும் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா அவங்களோட எதிரி குடும்பமான ஷை குடும்பம் அங்க வர. ஆமா யார் இந்த பையன்? மே குடும்பத்துல இவனை பார்த்ததே இல்லையே. என்னடா ஆள் இல்லன்னு வேலைக்காரனை கூட்டிட்டு வந்துட்டியோ? ஏய் பாத்து பேசு. இங்க பாருங்க, நானும் மே ஃபேமிலியில ஒருத்தன் தான். பேரு மேஷு. ஓ ஹெச்ஓடியில் வேலை செய்யறானே அவனா? போயும் அங்க போய் வேலை செய்யற. அதுவே ஒண்ணுக்கும் உதவாத இடம். அங்க வேலை செஞ்சா ஃபியூச்சரே போயிருமா? இவன மாதிரி ஒருத்தனை எந்த பொண்ணுதான் சூஸ் பண்ணுவா? நீ ரொம்ப பேசுற. டேய் நான் சரியாதான் பேசுறேன். சரியான வேலை இல்ல, ஆனா பையன் அழகாதான் இருக்கான். அந்த அழகை வச்சு வேணா இளவரசியை கரெக்ட் பண்ண சொல்லு. இந்த விழாவை நடத்துறது இளவரசி தான். வந்தியா தின்னியான்னு இரு. தேவையில்லாம வாய விட்ட அப்புறம் சீன் ஆயிரும். ரொம்ப பேசுறியே. டேய் அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டு. உடனே அவன் தலைவன் அடிக்க போக அப்போ ஒரு அம்பு வந்து அவங்கள தாக்க பார்த்தா அது நம்ம தலைவி. 2வது தடவையும் தலைவ அவளோட அலங்கல மயங்க. மாஸ்டர் ஷே என்னோட பார்ட்டியில வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஐயோ இளவரசி சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த பையன் ரொம்ப திமிரா பேசுறான். அதுவும் ஒரு ரவுடி மாதிரி. ரவுடியா? ஆனா இந்த ரவுடி என்னோட ஆளாச்சு. என்ன இவ எனக்கே ஷாக் கொடுக்கறா. இளவரசி என்ன சொல்றீங்க? நான் என்ன தெலுங்குலயா பேசுறேன்? தமிழ்ல தானே பேசுறேன். எனக்கு வரப்போற புருஷன் அவன மாதிரிதான் அழகா இருக்கணும். அவன் அழகுல 10% கூட நீ இல்ல. அவங்கிட்ட சாரி கேளு. நான் ஏன் கேட்கணும்? ஓஹோ அப்ப உன்னையும் எட்டி உதைக்கணுமா? இது ஏன் தப்பு இல்ல. அது ஒரு காலம் என் வேலைக்கார அவன் தான் அடிக்க போனான், நான் இல்ல. நீங்க வேணா அவனை என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஹே மாயக்கண்ணா வா என்னோட ரூமுக்கு போலாம். டேய் நண்பா தலைவனுக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. மேஷு தானே உன் பேரு? ஆமா இளவரசி. ஐயோ என்ன அப்படியெல்லாம் கூப்பிடாது, என்ன மாயானே கூப்பிடு. சரி நன்றி சொல்ற பழக்கம் சாருக்கு இல்லையோ? நன்றி மாயா. ஆனா அந்த வேலைக்காரனை விட்டுடு. அவன் தன்னோட முதலாளி சொன்ன வேலையதான் செஞ்சான்.
ரொம்ப நல்லவனா இருக்கியப்பா. இந்த காலத்துல இப்படி இருந்தா பொழைக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம் உண்மை. என்ன உண்மை? நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை பார்த்தா எந்த பொண்ணும் மயங்கிடுவா. ஆனா என்ன பண்றது, எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு. சோ நம்ம அப்புறமா பேசலாம். இல்ல இனிமே பார்க்க வேணாம். சரி போ. ஒரு நிமிஷம், உன் பேர் என்னன்னு சொன்ன? மேஷுயு. தம்பி நீ எங்க போற? அவர்தான் என்ன விட சொல்லிட்டாரே. அவ உன்னை விட சொன்னா, ஆனா நான் உன்னை விடுறேன்னு சொன்னா புரியல. டேய் மரமண்ட, இந்த பார்ட்டியே உனக்கு தாண்டா வச்சேன். என்ன சொல்றீங்க? அந்த வவ்வால் டீமன் நீ தானே? என்ன பேசுறீங்க? டேய் வந்தவங்கள நீ மட்டும் தான் சிரிச்சுக்கிட்டே இருந்த. அதுவும் அவங்க நகையெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருந்த. அதனாலதான் நான் விட்டேன். ஆனா நீ பயப்படவே இல்ல. மனுஷங்கன்னா பயப்படுவாங்க. ஆனா நீ ஒரு டீமன் ஆச்சே. உடனே அவன் டீமனா மாதிரி தப்பிக்க பாக்க, ஆனா தலைவி அவனை தன்னோட பவரால பிடிக்க. அப்ப தலைவன் ஏதோ சத்தம் கேட்டு மேல ஓடி வர. அப்ப தலைவன் வரத பார்த்து அவனை மறைச்சிக்க. இளவரசி ஏதாவது பிரச்சனையா? என்ன? இல்ல ஏதோ சத்தம் கேக்குதே. அதுவா? அது அந்த மாதிரி சத்தம். ஓ அப்படியா, சரி நான் கிளம்புறேன். அப்ப மறுபடியும் சத்தம் கேட்க தலைவன் மறுபடியும் போக, மாஸ்டர் மேஷு உங்களுக்கும் அவங்க கூட சேர்ந்து பண்ணணுமா? ஓ நீங்க முரட்டு பையனா? இல்ல இல்ல அந்த மாதிரி ஆளு நான் இல்ல. அந்த சத்தம் கேக்குதா? அம்மா சந்தோஷத்துல மிதக்குறாங்க. அதை கெடுக்க வேணாம். இல்ல உங்களுக்கு அது கெடுக்கணும்னா நீங்களும் உள்ள போலாம். இல்ல இல்ல நான் கிளம்பிடுறேன். கட்பான தலைவன் அந்த பதிவு ரூமுக்கு வர, அங்க வந்ததும் அங்க ஒரு டீமன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். உடனே ஒரு மந்திரம் போட, அப்ப 100கணக்கான வண்டுகள் தலைவனை சுத்து போட, ஆனா தலைவன் ஒரு மந்திரம் போட்டு அந்த வண்டுங்களை அடிச்சு ஊடு கட்ட, இந்த பக்கம் தலைவி அந்த டீமனை அவளோட உலகமான டீமன் உலகத்தை கூப்பிட்டு போறா. இவன் பேரு ஃபூஷு, ஒரு வவ்வால் அரக்க. உன்னை என்னோட உலகத்துக்கு வரவே இருக்கிற. உனக்கு நம்ம விதிமுறைகள் தெரியும்ல. டீமன்ஸ் மனித உலகத்துக்கு போக கூடாது. நாங்க போனது உண்மைதான். ஆனா நான் யாரையும் கொல்லல. அப்ப நான் பார்த்தது பொய்ன்னு சொல்றியா? அது நான் இல்ல. அப்ப அது என்னோட கற்பனைன்னு சொல்றியா? உண்மையதான் சொல்றேன். அது நான் இல்ல. ஆனா அவளை தேடிக்கிட்டு ஒருத்தன் சங்கன் சிட்டிக்கு வந்திருக்கான். அதனாலதான் நானும் வந்தேன். கொஞ்சம் தெளிவா சொல்லு, யார் அந்த அவ? உனக்கு என்னோட உண்மையான உருவம் என்னன்னு தெரியுமா? உடனே அவ ஒரு கம்மலா மாற, எல்லாரும் வெளியே வாங்க. இவன் பேரு ஊஷி. அந்த 4 தொண்டர்களை இவனும் ஒருத்தன். நீங்க ஏன் அந்த அரக்கனை எங்க கிட்ட ஒப்படைக்கல? ஏன்னா அவன் அந்த கொலகாரன் இல்ல, அது வேற ஒருத்தன். எப்படி சொல்றீங்க? இத பாரு கம்மலா, உனக்கு தெரியும்ல வவ்வால் ஒரு பாலூட்டின்னு. சோ அந்த வவ்வால்ல ஆண் பெண்ணுன்னு 2 வவ்வால் இருக்கு. அதுல ஆண் வவ்வால் இவன் நல்லவ, ஆனா பெண் வவ்வால் ரொம்ப கெட்டவ. அவதான் அந்த தங்க திருடி. ஆனா அவ திருடணும்னு நினைக்கல, தன்னோட காதலனை தேடிட்டு இருக்கா. அதனாலதான் அவ அன்னைக்கு அந்த கம்மலை திருடி இருக்கா. ஆனா உன்னை தேடி அவ பைத்தியம் ஆயிட்டா. இப்படியே போனா அவ நிறைய பேரை கொன்னுருவா. சரி நீ எதுக்காக என்னோட பார்ட்டிக்கு வந்த? அதுவா, அங்க நான் அவ இருக்கிறத ஃபீல் பண்ண, அதான் அவளை தேடிக்கிட்டு வந்தேன். ஆனா அதுக்குள்ள உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். நாம வேணா பார்ட்டிக்கு வந்தவங்கள மறுபடியும் போய் பார்க்கலாமா? இல்ல அது தேவைப்படாது. ஏன்னா அந்த வவ்வாலின் இடத்துக்கு யார் உடம்புக்குள்ளேயாவது போயிருக்கும். அதோட பவரும் பகல்ல வேலை செய்யாது. அதனால நம்மளால அதை பகல்ல கண்டுபிடிக்க முடியாது. அதனால நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஆனா நீ எனக்காக ஒண்ணு பண்ணுவியா? என்ன பண்ணணும்? நம்ம ஹெச்ஓடிக்கு போகணும். அங்கயா? சரி போலாம். கட்பான தலைவி ஹீரோவோட ஆபீஸுக்கு வர, இளவரசி எதுக்காக இங்க வந்தீங்க? ஒருவேளை நம்ம மேஷுக்காக வந்திருப்பாங்களோ? அட இவனுங்க வேற. மாயக்கண்ணா, என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? டேய் இங்க வாழ. அட வாழ இங்க. என்னப்பா மாயக்கண்ணா, நேத்து உன்னை பார்த்ததும் நமக்குள்ள ஒரு வேவ் லென்த் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்படி கல் நெஞ்சக்காரனா இருக்கியேப்பா. நேத்து யாரோ என்னோட நகையை திருடிட்டாங்க. நீ ஏதாவது தேடி கொடுக்கணும். கட்பான தலைவ ஒரு ஃபைல்ஸ பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப தலைவி மறுபடியும் வர, உங்க நகை காணும்னு சொன்னீங்கல்ல, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. நீயே எழுதிக்கோ, இல்ல ரூல்ஸ் படி நீங்க தான் எழுதணும். நமக்கு எழுத வராதே. சரி இவனை எப்படியாவது இங்க இருந்து அனுப்புவோம். மாயக்கண்ணா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு ஏதாவது கொண்டு வரியா? என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் ஓகே. உடனே தலைவன் அதை எடுக்க போக, அவன் போனதும் தலைவி ஆபீஸ்க்குள்ள போய் கேஸ் ஃபைல தேடுறா. டே தம்பி ஊஷு, நாம தேடுறது இதுல இருக்கா பாரு. அவ ஒரு பேப்பர் அனுப்பி ஏதோ ஒரு ஃபைல தேடுறா. அப்ப தலைவன் வந்துடுறான். மாயா, இங்க என்ன பண்ற? சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். மாயா, இது ஒன்னும் விசிட்டர் ரூம் இல்ல, இது ரெக்கார்ட் ரூம். இங்க யாருமே வரக்கூடாது, வெளியே வாங்க. அப்ப அந்த பேப்பரோட சத்தம் கேட்க, அப்ப தலைவ அது என்னன்னு பாக்க, ஆனா தலைவி மயங்கிற மாதிரி, ஐயோ மாயக்கண்ணா சாரிப்பா, தெரியாம பண்ணிட்டேன். பரவாயில்ல, பசிப்பா, அதான் தலை சுத்திருச்சு, அதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேனே, வாங்க சாப்பிடலாம். கட் பண்ண தலைவ அவளோட கம்ப்ளைண்ட எழுதிட்டு வர, நான் உன்னோட கம்ப்ளைண்ட எழுதிட்டேன், அத கமாண்டர் கிட்ட கொடுத்துரு. ரூல்ஸ மீற மாட்டேன்னு சொன்ன, உன்னை பார்த்தா சோம்பேறியா தெரிஞ்சது, அதான்
ஒரு தடவை ரூல்ஸ மீறிட்டேன். என் அக்கா எப்பவுமே ஒண்ணு சொல்லுவா, பரிதாபப்பட்டு ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம்னா அதால பெரிய விளைவுகள் உண்டாகுமா. ஏன்னு கேட்க மாட்டியா? ஏன் இல்ல, ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோன்னு நாம நினைக்கிறோம், ஆனா அதுவே நமக்கு பழக்கமாயி நிறைய தடவை தப்பு பண்ணுவோம். இப்ப நீ எனக்காக உன்னோட ரூலை மீறி இருக்க, இத மறுபடியும் பண்ண மாட்டேன்னு என்ன விதிவிலக்கு? கண்டிப்பா பண்ண மாட்டேன். இங்க நான் வந்தப்ப ரோடு சரியில்லை, வண்டியும் இங்க வர முடியல. அதோட இந்த HODல வேலை செஞ்சா காசு கிடைக்காது, புகழும் கிடைக்காது. ஆனா எதுக்காக நீ இங்க வேலை செய்யற? தீமையை ஒழிச்சு நீதியை நிலநாட்டணும். அதுக்கு எங்க வேலை பார்த்தா என்ன? தீமையை ஒழிச்சு நீதியை நிலநாட்டணும். நீ ஒரு ஹீரோவாக ஆசைப்படுறல, ஆனா நான் உன்ன மாதிரி இல்ல. எனக்கு சாப்பாடு, சரக்கு, ஃபன்னு. எல்லாரும் என்ன ரவுடி பேபின்னு கூப்பிடுவாங்க. என் காது பட என்ன குடிகாரி, கேடு கெட்டவ, அடங்கா பிறாரின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஒருத்தர் படுற கஷ்டம் அவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் புரியும். மத்தவங்க சொல்றத வச்சு எடை போடுறவன் நான் இல்ல. என்ன எதுவும் பேச மாட்டீங்க? ஓ, தூங்கிட்டீங்களா? ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஒரு குட்டி பொண்ணு தன்னோட அப்பாவையும் அக்காவையும் தேடிக்கிட்டு இருக்கா. அதோட அவளை சுத்தி நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. அப்போ ஒரு பூனை வருது. ஹே பாப்பா, உன் பேர் என்ன? நீ பேசுவியா? நான் கேட்டது உன்னோட பேரு. என் பேரு மாயா. சரி மாயா, நீ இங்க ஏன் வந்த? தெரியல. நான் கண்ணை திறக்கும் போது எல்லாமே எரிஞ்சுகிட்டு இருக்கு. நான் என் ஃபேமிலி கிட்ட போகணும். நீ என்ன பாக்கணும்னு விதி போல. என்ன சாக போற உன் விதிய மாத்த வந்த சாத்தான்னா. ஆனா உனக்கு தெரிஞ்சுக்கோ, விதிய மாத்தணும்னா அதுக்கு நீ விலை கொடுக்கணும். என்ன விலை அப்படின்னு அவ கேட்க வரதோட அந்த சீன் கட் ஆகி பிரசன்ட்டுக்கு போது. ரொம்ப நல்ல பையனா இருக்கானே, வெயில் வரக்கூடாதுன்னு புக்க வச்சுட்டு போயிருக்கான். அப்ப அந்த பேப்பர் டீமன் வர டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல. சரி, போன வேலை என்னாச்சு? அந்த டீமன் HODக்கு வந்திருக்கா. அவ பேரு பிதாவு. ஷான்ஷி கிளப்ல டான்சரா இருக்கா. அது மட்டும் இல்ல, அவ கூட இருக்கிற இன்னொரு பொண்ணும் அங்கதான் டான்சரா இருக்கா. ஆனா நேத்து அந்த பொண்ணு நம்ம ஹோட்டலுக்கு டான்ஸ் ஆட வந்திருக்கா. பேரு சேலி. ஓ, அந்த பொண்ணா? நேத்து அவளை பார்க்கும் போதே சந்தேகம் வந்தது. வா, உடனே கிளம்பலாம். அப்ப தலைவன் உள்ள வர, நீ யாருகிட்ட பேசிட்டு இருந்த? யாருகிட்டயும் இல்லையே. இல்லையே, ஷான்ஷி கிளப்னு சொன்ன. அதுவா? என் நகை காணாம போச்சுன்னு சொன்னல. நேத்து அந்த கிளப்ல இருந்து டான்சர் வந்தாங்க. அவங்க கிட்டதான் அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நானே போய் அதை வாங்கிக்கிறேன். நானும் அங்கதானே போறேன். நாசமா போச்சு. தேவையில்லாம வாய விட்டுட்டேனே. இளவரசி, நீங்களும் கிளப்புக்கு போறீங்களா? வேணா உங்க சேஃப்டிக்காக என்னோட ஸ்குவாட் அனுப்பவா? இளவரசி, நீங்க வர தேவையில்ல, நானே அதை பாத்துக்கிறேன். அது என்னோட நகை, சோ நானே அதை பாத்துக்கிறேன். இங்க பாருங்க இளவரசி, இன்வெஸ்டிகேஷன் போலீஸோட வேலை, அதுல நீங்க தலையிடக்கூடாது. இல்ல நான் வருவேன். அதோட அது ஒரு மாதிரியான இடம். நீ வேற அமுல் பேபியா? அவங்க உன்னை சாப்பிட்டா சோ நானும் கூட வர. டேய், அதான் சொல்றாங்களே, அவங்கள கூப்பிட்டு போல. ஏய், எங்கடா போற? வண்டியில ஏற போற? அதுவா உன் வண்டி? ரொம்ப மாசா இருக்குப்பா. எனக்கு என்னோட வண்டி மாசுதான். அந்த வண்டியில போனா நீ நாளைக்கு தான் அங்க வருவ. என் வண்டியில வா. இல்ல, நான் என்னோட வண்டியிலே வரேன். உடனே தலைவி அதை விரட்டி விட, ஐயோ, அது ஓடி போச்சு. சரி, என்னோட வண்டியில வா. இளவரசி, இது தப்பு. அட வாயா. உடனே வேற வழி இல்லாம தலைவ அந்த வண்டியில போக கட் பண்ணா அந்த டீமனை காட்ட அவ தன்னோட லவ்வரை நினைச்சு ரொம்ப கோவத்துல இருக்கா. அப்ப அந்த ஃப்ரெண்டு வரா. சரி வா, டான்ஸ் ஆட போலாம். இல்ல, இன்னைக்கு நான் வரல, உன்னை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க. வா. சரி வரேன். இந்த பக்கம் தலைவி வண்டி அந்த கிளப் கிட்ட வந்துகிட்டு இருக்க. அப்ப ஊர் ஜனங்க தலைவி கூட இருக்கிற தலைவனை பார்த்து தலைவியோட லவ்வர்னு பேசிக்க, இவனுங்க வேற, யோ மாயக்கண்ணா, என்ன புக்கியா அது? மன்மதல் இல்லையா? இந்த மாதிரி புக்கெல்லாம் படிப்பியா? இல்ல, இது எப்படி வந்ததுன்னே தெரியல. பரவாயில்ல, நீ வளர்ற பையன், அதனால அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் ஆகணும். தெரிஞ்சுக்கோ. அப்ப தலைவி பர்சுல இருந்து சத்தம் கேட்க, என்ன சத்தம் அது? ஒன்னும் இல்லையே. ஒன்னும் இல்ல. ஆமா, ஒன்னும் இல்ல. இளவரசி, நீங்க என்ன இங்க? இவர் HODயோட மாவீரர் மைஷு. அவரு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமா? அழகா, எங்க கிட்ட என்ன கேட்கணும்? தலைவனை மாட்டி விட்டுட்டு தலைவி உள்ள போறா. இந்த ரவுடி பேபிக்கு இங்க என்ன வேலை? ஓ, நம்ம முரட்டு பையனா? நீ ஏன் இங்க வந்த? சண்டை போடவா? பாரு, பிரச்சனை வேணா. அப்ப அந்த டீமன் அவ காதலன் இருக்கிறத சென்ஸ் பண்ணி தலைவி கிட்ட வர, ஹேய், நீ இல்லனா என்ன? எனக்கு இவ இருக்கா. அப்ப தலைவி அவனை ஒரு உதைக்க, அப்ப அந்த டீமன் அவ லவ்வரை காப்பாத பாக்க, அப்ப தலைவியும் அவனோட தொண்டனும் அத நேக்கா அங்கிருந்து கூப்பிட்டு போக, உசு ஆரம்பி. உடனே அவங்க அவ மேல ஒரு ஸ்பெல்ல போட இந்த பக்கம் தலைவன் ஒரு வழியா உள்ள வர. இதே நேரத்துல அந்த வவ்வால அந்த லேடியோட உடம்புல இருந்து வெளியே கொண்டு வர, டேய், நீ ரவுடி பேபி கூட வந்தவன் தானே? அவையே உன் கூட சுத்துறா. நீ அதை அவகிட்ட தான் கேட்கணும். என்ன சத்தம் போடாத செல்லம்,
நீ ஓகே தானே என்கிட்ட வரத செல்லம் நான் உன்னோட ஃபூஷி. உடனே அவ அங்க இருந்து தப்பிக்க பாக்க அவ இப்ப ஈவில் மோட்ல இருக்கா. சீக்கிரமா அவளை சாந்தப்படுத்தணும், இல்லனா பெரிய பிரச்சனை வந்துடும். என்ன இவ்ளோ வவ்வால் இருக்கு? இது எதுவும் உண்மையான வவ்வால் இல்ல, இது ஈவில் பவர். அதே நேரத்துல தலைவி பூனையா மாறி அதை பிடிக்க ஒரு வழியா அதை பிடிச்சிடுறா. என்ன ஞாபகம் இருக்காமா? தேவையில்லாம சீன் போடாத, அப்புறம் சில்ற வாங்குவ. இவ பேரும் ஃபூஷி தான். இளவரசி அவளை விட்டுருங்க, அவ பண்ணது தப்பு தான். ஆனா அதுக்காக அவளை கொல்ற அளவுக்கு போகணுமா? நான் அவளை கொல்ல போறேன்னு எப்ப சொன்னேன்? இவளுக்கு என்ன ஆச்சு? நீ அவளை விட்டு போன பிறகு அவ உடம்புல ஒரு கெட்ட சக்தி பூந்திருக்கு, அதான் இவளை ஆட்டி படைக்குது. அதை நாம கண்ட்ரோல் பண்ணலன்னா இவன் நிலைமை இன்னும் மோசமாயிரும். அதே நேரத்துல தலைவன் மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அந்த டீமனை தாக்க, அதை அந்த பொண்ணை காயப்படுத்த யாரும் மாயாஜாலத்தை யூஸ் பண்றாங்க. இது டீமனை கொல்ற மந்திரம். தலை உனக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். அப்ப தலைவி பூனையா மாறி அங்க வர, இந்த பூனை வேற அதை தொடர்த்து, ஹேய் வாயிலா ஜீவனை அடிக்க கூடாது, நீ வாமா, அதை கிட்ட கொண்டு வராத. ஏன் உனக்கு பூனைனா பிடிக்காதா? ஆமா, என் பாஸுக்கு பூனைனா பிடிக்காது. பாவம் பா இந்த பூனை. இதை கேட்டதும் அதோட மனசு கஷ்டமா இருக்கும்ல. அப்ப குவான் அங்க வரான். சார் நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? சரி, இங்க வவ்வால் வந்ததா சொன்னாங்க, அது ஓடி போச்சு. ஆனா இளவரசி உள்ளதா இருக்காங்க, அவங்க வவ்வால பார்த்ததும் ஓடி போயிட்டாங்க. சரி நானும் கிளம்புறேன். யார் அது? அவரு மாயாவோட ஃப்ரெண்டு தான், புக்கு கடை வச்சிருக்காரு. ஆனா இளவரசி பயந்து போயிட்டாங்களா? நம்ப முடியலையே. ஷைவோஷன் டீமன் உலகத்துல தலைவியோட பேரு ஷைவோஷன். இந்த சாப்பிடு உஷு, அவ குணமாயிருவாளா? குணமாயிருவா. ஆனா அவனை பாரு, பார்க்கவே பாவமா இருக்கு. ஃபுஷி கோவப்படாதமா, என்னை விடு, நான் வேணும்னே உன்னை விட்டுட்டு போலமா. 100 வருஷமா ஒன்னா இருந்தோம், அதான் நீ கொஞ்சம் போர் அடிச்சுட்ட. சாரிமா, ஒரு நாள் நீ இல்லாம இருக்கணும்னு நினைச்சேன், அதுக்கு போய் கோச்சுப்பியா? என்கிட்ட பேசாத, ஏதாவது பண்ணுங்களேன். தம்பி இதுல எனக்கு அனுபவம் இல்லப்பா, நீ அவனை விட்டு பிரிஞ்சு 2 நாள் தான் ஆகுது, அதுக்கு இவ்ளோ சீனா? கம்பல்னா ஜோடியா தானே இருக்கும், அவன் இல்லனா என்னால இருக்க முடியாது. எனக்கு இவன் தான் எல்லாமே. ஆனா இவனுக்கு நான் போர் அடிச்சுட்டேனா? உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு, ஆனா சில விஷயங்களை நீ புரிஞ்சுக்கணும். ஒரு உயிர் உருவானா அதுக்கு அறிவு உருவாகுமா? அது அதிசயம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட உலகத்துல ஒரு ஜோடி இல்லாம வாழ முடியாதா என்ன? இங்க பாரு, நம்ம வாழ்க்கை நம்ம கையிலயும் இல்ல, விதி கையிலயும் இல்ல. நீ ஒரு சின்ன கமலா இருந்தா கூட உன்னால இந்த உலகத்துக்கு ஒரு நன்மை உண்டாகும். தனியா இருந்தாலும் சரி, இல்ல உன் துணையோட இருந்தாலும் சரி, ரெண்டுமே அழகுதான். சரி, இனிமே நீங்க இங்கேயே இருக்கலாம். ரொம்ப நன்றி ராணி. ஆனா உன்னை சொல்ல மறந்துட்டேன், இவன் என்னை விட்டு போனதால நான் ஈவலா மாறல. நான் இந்த செங்கன் ஊருக்கு வந்தப்ப அவனை தேடிக்கிட்டு இருந்தேன். அப்ப என்னோட எனர்ஜி போனதால நான் ஒரு கம்பலா மாறிட்டேன். அப்ப அந்த டான்சர் பொண்ணுதான் என்னை எடுத்துட்டு போனா. அங்க போன பிறகுதான் நான் ஈவலா மாறினேன். சங்கன்ல ஈவில் எனர்ஜியா? ஆமா, அதுவும் அது ஒரு சிவப்பு மாணிக்கம். அந்த மாணிக்கத்துல இருந்து வந்த பவரால தான் நான் ஈவலா மாறினேன். சிவப்பு மாணிக்கமா? அப்படின்னா அது போன் ரெலிகா தான். அப்படின்னா அது ஒரு பழிவாங்க துடிக்கிற ஒரு என்டிட்டி. அது எங்க இருக்கோ அங்க கெட்ட சக்தி இருக்கும். அது மனிதர்களையும் சரி அரக்கர்களையும் சரி ஈவலா மாத்திரும். அப்படின்னா நாம அந்த போன் ரெலிகாவை கண்டுபிடிக்கணும். கட்பான தலைவனை காட்ட அவன் தன்னோட வீட்டுக்கு வரான். அங்க அவ அப்பா அம்மாவோட சமாதி கிட்ட போய் வேண்டிக்க, 18 வருஷம் ஆச்சு நீங்க என்னை விட்டு போய். அம்மா அப்பா எங்கம்மா? அப்பா வேலையில இருக்காரு. ஆனா அப்பா கதை சொன்னதானே எனக்கு தூக்கம் வரும். இப்ப நீ தூங்கு செல்லும். காலையில நீ எழுந்ததும் அப்பா அவன் முன்னாடி வந்து நிப்பாரு. ஆனா அடுத்த நாளே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவனோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுவும் அது ஒரு அமானுஷ்யமான ஃபயர் ஆக்சிடென்ட். ஊரே எரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்டால தான் தலைவிக்கு அந்த பூனை பவர் கிடைச்சிருக்கும். அம்மா மாஸ்டர்ஸ் ஆகும்போது என்கிட்ட சொன்னாரு, உங்க மரணம் இயற்கையானது இல்லைன்னு. அதுக்கு காரணம் டீமன்ஸ். இப்ப நான் சங்கன் வந்ததே உண்மையை தெரிஞ்சுக்கதான். கண்டிப்பா நான் பழி வாங்குவேன். ஒரு டீமனையும் உயிரோட விட மாட்டேன். டீமனை வெறுக்கிற நம்ம தலைவன் எப்படி டீமன் ராணியை லவ் பண்ண போறான்? கட்பான தலைவியோட அக்காவை காட்ட, இவங்க மகாராணி, இது சின்ன ராணி. நம்ம தலைவன் இருக்கால, அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அதாவது தலைவனுக்கு அக்கா மாதிரி. ஒரு வழியா என் தங்கச்சி ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டா. அட இவர்தான் அவரு, பேரு மேஷு. மேஷுவா? ஹேய், அவன் உன் தம்பியா? அவரு சின்ன ராணியோட தூரத்து சொந்தக்காரரு. அட பையன் என்ன இவ்வளவு அழகா இருக்கான்? என் குடும்பத்துல இப்படி ஒரு அழகான பையனா? ஏய், அது உன் தம்பி. சரி, அவன் என்ன பண்றான்? அவரு HODல வேலை செய்யறாரு. என்ன அங்கயா? ஒண்ணுக்கும் உதவாத இடத்துல வேலை செய்யறான். அவனை போய் சூஸ் பண்ணிருக்கா? ஹேய், உன் தம்பி கிட்ட சொல்லி வை, என் தங்கச்சி கிட்ட இனிமே அவன் வரவே கூடாது. கட்பான தலைவியை காட்ட, தலைவி அந்த பொண்ணு இப்ப நல்லா இருக்கா. HODக்கு ஏதாவது டவுட் வந்ததா? இல்ல, அந்த கமாண்டர் ஒரு வெத்து வேட்டு. ஆனா இப்ப நான் வந்ததே அத சொல்ல இல்ல, இத சொல்லதான். என்ன
ஃபெங் தாத்தா ஹெச்ஓடிக்கு போயிருக்காரு. அவரு ஏன் அங்க போனாரு? உங்க அக்கா மாவீரர் மெய்ஷுவை பார்க்கணும்னு சொன்னாங்களாம். விளங்கிரும். கட் பண்ணா தலைவனோட கைப்புள்ள தலைவனுக்கு கேக் வாங்கிட்டு வர, குருவே இது அந்த சூழிக்கு வாங்கினது, அவன் காசு கொடுத்துருவானா? அதெல்லாம் கொடுத்துருவான்டா குருவே. போன தடவையும் இதான் சொன்னீங்க, ஆனா அவன் காசே தரல. நாம ஒன்னும் பணக்காரங்க இல்ல குருவே. டேய், என் சம்பளத்துல 3ல 2 மடங்கு உனக்கு தரேன், அது உனக்கு பத்தலையா? அப்ப தலைவனோட ஃப்ரெண்டு வந்து ஹெச்ஓடியில பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்ல, கட் பண்ணா தலைவி அவ டீமோட போய் அந்த இடத்தையே அடிச்சு உடைக்கிறா. அதாவது தன்னோட அக்காவால தலைவனுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு அப்படி பண்றா. என்ன பண்றீங்க மாயா? புரியல? நான் கோவத்துல இருக்கேன். ஏன் கோவத்துல இருக்கீங்க? எல்லாமே உன்னாலதான். நான் என்ன பண்ணேன்? உன்னாலதான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன். கிட்டத்தட்ட அந்த வவ்வால் கிட்ட மாட்டி நான் செத்து போயிருப்பேன். அதனால உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நான் உன்னை பிரேக்கப் பண்ணிடுறேன். பிரேக்கப்பா? நாம எப்ப லவ் பண்ணோம்? பிரேக்கப்னா பிரேக்கப் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி போக, காதல் விஷயத்துல ஃபோர்ஸ் பண்ண கூடாது. டேய், நான் அவளை காதலிக்கவே இல்ல, ஆனா அவளுக்கு இதானே பிடிக்கும், வம்பு இழுக்கிறது. சரி, வேலைய போய் பாப்போம். என்னமா இப்படி பண்ணிட்டீங்க? நாம டீமன்ஸ்மா, மனிதர்கள் கூட பழக கூடாது. அதோட நம்ம விஷயத்துக்காக அவனை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனா என்னோட அக்கா இத வச்சு பிரச்சனை பண்ணிருப்பா, அதனாலதான் அப்படி பண்ண. ஆனா அவரு அழகா தானே இருக்காரு. பூக்கள் எப்பவுமே பூத்துக்கிட்டு இருக்காது. அது பூவா இருக்கும் போது ரசிக்கலாம், அது கூட விளையாடலாம். ஆனா அது பறிச்சுட்டா அது வாடி போயிரும். அதே மாதிரிதான் அந்த மனுஷங்களும். அப்ப அவங்க வண்டிய ஒரு வண்டி வழிமறிக்க அவ வந்துட்டா. யாரு? அது வேற யாரும் இல்ல, பாம்பு தலைவி. இவ பேரு லியோ டைஷன். நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுல? ஆமா, ரொம்ப நாள் ஆகுது. என்ன மிஸ் பண்றியா? கட் பண்ண தலைவி அவ ஹோட்டல்ல இருக்க. அப்ப பாம்பு தலைவி அங்க வரா. பயந்துட்டேன். கட் பண்ண தலைவனோட தம்பி வந்து ஊருக்குள்ள தலைவனை பத்தியும் தலைவிய பத்தியும் ஒரு கதை ஓடுறதா சொல்ல. கதையா? ஆமா, மாயா பிறந்த நாளப்ப உன்னை பார்த்ததும் காதல்ல விழுந்துட்டாலாம். அதனால உன்னை கரெக்ட் பண்ண இச்சோடிக்கு வந்தாலாம். ஆனா நீ அவளை கண்டுக்காம வேலைதான் முக்கியம்னு போய் அந்த வவ்வாலோட சண்டை போட்டியான். அதுல காண்டாகி அவ உன்னை பிரேக்கப் பண்ணிட்டாலாம். டேய், யாருடா இந்த கதையை கட்டினது? ஊரே இத பத்தி தான் பேசுது. அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இத விடுங்க. இப்ப என்ன விஷயம் ஓடுது தெரியுமா? என்ன, லியோ டைசன் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் மாயாவுக்கும் பெரிய சண்டையா. யார் அந்த லியோ? மந்திரி கோங்தனோட பொண்ணு, என்னோட வருங்கால மனைவி. சொல்லவே இல்ல, நீ கேட்கவே இல்ல. நீ ஏன் அப்படி பண்ண? என்ன பண்ண? நீ அந்த மெய்ஷுவை லவ் பண்றியா? இல்லையே. அப்புறம் எதுக்கு அவனுக்காக உன்னோட பேரை டேமேஜ் பண்ணிக்கிட்ட? நான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னதான் நம்ம டீமன்ஸா இருந்தாலும் நமக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுவும் இல்லாம அந்த மனுஷங்க என்ன பேசினா எனக்கு என்ன? அதுவும் சரிதான். ஆனா அது உண்மையா? எதை கேக்குற? நேத்து யாரோ டீமன்ஸ கொல்ற பவரை யூஸ் பண்ணாங்களாமே. ஆமா, அது உண்மைதான். பல வருஷமா டீமன் ஹண்டர்னு ஒருத்தன் இல்லவே இல்ல. ஆனா இப்ப ஒருத்தன் முளைச்சு வந்திருக்கான். முளைக்கும் போதே அவனை கிள்ளிரணும். இந்த உலகம் பெருசு இல்ல, கல்டிவேஷன் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் உண்மைதான். ஆனா வந்தவன் செலஸ்டியல் வாரியரா இருக்க கூடாது. அவனுங்க அழிஞ்சு போய் 100 வருஷம் ஆகுது. இன்னும் நீ அவங்கள மறக்கலையா? அந்த வாரியரோட ஆயுதத்தால மட்டும்தான் நம்மள கொல்ல முடியும். அத நீ மறந்துட்டியா? போன தடவை அவன் கூட சண்டை போட்டப்ப நான் கிட்டத்தட்ட செத்து போயிட்டேன். அந்த கேங்ல ஒருத்தனாவது உயிரோடு இருந்தானா நமக்கு பெரிய ஆபத்து வரும். கட் பண்ணா ஒரு தடியனை காட்ட. அப்ப அந்த தடியனை ஒரு டீமன் பயமுறுத்துது. அடுத்த நாள் ஹெச்ஓடிக்கு வந்து அவன் கம்ப்ளைண்ட் பண்ண. ஆனா அவனுங்க அவன் சொல்றத நம்பவே மாட்டானுங்க. கட் பண்ணா யூஷங்குன்னு ஒரு ஹோட்டல் காட்ட. இது பாம்பு தலைவி நடத்துற ஹோட்டல். அங்கதான் நம்ம தலைவி இருக்கா. இவன் பாம்பு தலைவியோட தொண்டன்ல ஒருத்தன், பேரு லிங் ஷெயூ. இது 100 வருஷம் பழமையான மரத்துல செஞ்ச வாசனை தரவியும். இதை யூஸ் பண்ணா சோர்வே வராது, புத்துணர்ச்சியா இருக்கும். அதோட கவலை மறந்து போய் சந்தோஷமா இருப்போம். அப்படின்னா ஸ்கூல் பசங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே. பேசாம நீ ஏன் கூட வந்துரு. நிஜமாவா? என்ன வரமாட்டேன்னு சொல்ல வந்த? எனக்கு என்னோட குருதான் முக்கியம். அப்ப நம்ம தலைவனும் அவனோட தம்பியும் அங்க வர. அண்ணா, நல்லா குத்தாட்டம் போடணும்னா மாயா ஹோட்டலு. அமைதியா சாந்தமா மைண்ட காமா வச்சுக்க நாம வர வேண்டிய இடம் என் ஆளோட ஹோட்டலுக்கு. என்ன, எனக்கு இப்ப ரூம் இல்லையா? யார் என்னோட ரூம்ல இருக்கா? அவங்கதான். அது மாயா தானே? ஹேய், அது என்னோட லியோ தானே? உடனே அவன் மேல போக, மாயா லியோ தானே இப்ப அங்க இருந்தா? இல்லையே. பொய் சொல்லாத மாயா. மாயா, கேட்கணும்னு நினைச்சேன். நீ அதுக்கு இங்க வந்த? உனக்கு லியோனாலே ஆகாதே. அவ என்னோட எதிரின்னு உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் இங்க நீ வந்திருக்க அப்படின்னா என்னை விட அவதான் உனக்கு முக்கியம் இல்ல? அட என்னம்மா நீ? என்னோட விசுவாசம் உனக்கு தான். ஆனா அவ என்னோட மனைவியா வரப்போறவள. ஓ, அது வேறயா? அட, யாரு வந்திருக்கா பாரு. இவன் பேர் என்ன? மெய்ஷு. பாவையா நீ? அந்த பொண்ணு
உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு குப்பை மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாலாமே. நான் தான் அப்பவே சொன்னேனே, அவெல்லாம் உன்னை கண்டுக்கவே மாட்டா. பிள்ளக்கா பயன்டா நீ. சரி, இங்க என்ன பண்ற? ஒருவேளை மாயாவை மயக்க வாசனை மருந்து வாங்க வந்திருக்கியோ? நான் வேணா உனக்கு ஒன்னு ரெக்கமெண்ட் பண்ணவா? இந்த கடையிலே ஃபேமஸ் ஆனது காம போதை தான். அதை சாப்பிட்டா காமம் சும்மா சுள்ளுன்னு ஏறும். அதை யூஸ் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணு. அப்ப யாரோ அவன் மேல தண்ணிய ஊத்த. அது வேற யாரும் இல்ல, நம்ம தலைவிதான். ஏய், என்ன பண்ற? ஓ, இன்னும் இவன் மேல காதலோ? அந்த மாதிரி எந்த டேஷும் இல்ல. உன் மூஞ்ச பார்த்தா பிடிக்கல, அதான் ஊத்துன. டேய், அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகிரு. ஏன்டா, அவ கொஞ்சம் வேற மாதிரிடா. சங்கன்ல நடந்த ஹெவன்லி ஃபயர் ஞாபகம் இருக்கா? அப்ப அவ காணாம போயிட்டா. தேடினப்ப அவ செத்து போன நிலைமையில கிடைச்சா. அவங்களும் அவ செத்துட்டான்னு நினைச்சாங்க. ஆனா கடைசி நேரத்துல பேய் மாதிரி திரும்ப வரா. அது மட்டும் இல்ல, அந்த சம்பவத்துக்கு பிறகு சைலண்டா இருந்தவ வயலண்டா மாறிட்டா. சரி, அதை விடு. என் ஆளு லியோ இருக்கால, அவ அப்பா மினிஸ்டர் ஆயிட்டாரு. அதுக்காக ஒரு பார்ட்டி வைக்கிறாரு. நீயும் வரியாடா? இல்ல, எனக்கு வேலை இருக்கு. கட் பண்ணா அந்த தடியனோட கடைக்கு போக, அங்க போனா டீமன்ஸ் வந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்ல. அதே நேரத்துல தலைவியும் அந்த கடைக்கு வர, அவ அந்த போன் ரெலிகாவை தான் எடுக்க வந்திருக்கா. ஆனா தலைவ வந்ததும் அவ பூனியா மாதிரி ஓடி போயிடுறா. இப்ப தலைவ அங்க ஒரு விளக்க பாக்குறான். அதுல ஏதோ ஒரு எனர்ஜி வர மாதிரி நோட் பண்றான். கட் பண்ண அந்த கேடி பையன் தான் இந்த விளக்க ரெடி பண்ண சொல்லிருக்கான் போல. அதுலதான் அந்த போன் ரெலிகா இருக்கு. இப்ப அந்த விளக்க லியோவோட அப்பாவுக்கு தர, அங்க நம்ம தலைவனும் வர. அப்ப அந்த விளக்குல இருந்து ஈவில் பவர் வரத அவன் நோட் பண்றான். அத தலைவியும் நோட் பண்றா. சோ எப்படியாவது அதை எடுக்க பாக்குறாங்க. உடனே ஒரு பிளான் பண்ணி எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அந்த ரூமோட லைட் ஆஃப் பண்ண. அப்போ ஒரு டீமன் வெளியே வர, உடனே எல்லாருமே பயந்து ஓட. கட் பண்ண தலைவ அந்த டீமன் அட்டாக் பண்ணி அந்த போன் ரெலிகாவை எடுத்துட்டு போறான். கட் பண்ண லியோவை காட்ட, அவன் அந்த கேடியை கூப்பிட்டு, டேய், இந்த கவிதைய நீதான் எழுதுனியா? ஆமா. டேய், பொய் சொல்லாத, அத நீ எழுதலையாமே. நான் எழுதாம பின்ன வேற யார் எழுதிருப்பா? அப்ப அந்த வழக்குல இருந்து ஒரு டீமன் வெளியே வர, ஆக்சுவலா இது ஒரு நல்ல டீமன் தான். இவ தான் அந்த கவிதைய எழுதி கொடுப்பா. அதை வச்சுதான் இவன் பெரிய ஆளா மாறி இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் இவளை கைட்டி விட்டுருக்கான். உடனே அவன் தற்கொலை பண்ணிக்க, அப்ப அவனோட ஆன்மா அந்த விளக்கு உள்ள போயிடுது. இப்ப அவன் பண்ண விஷயம் ஊர் முழுக்க பரவி அவன் ஃப்ராடுன்னு தெரிய வர, இந்த பக்கம் தலைவி அந்த விளக்குல இருக்கிற போன் ரெலிகாவை தேட, கடைசி அந்த ரூம் கூட போனது மெய்ஷு தான். அப்படின்னா அது அவங்கிட்ட தான் இருக்கணும். நான் வேணா அதை போய் எடுத்துட்டு வருவா? இல்ல, அதை நானே பாத்துக்கிறேன். உடனே தலைவி தினமும் ஏதாவது ரீசன் வச்சுக்கிட்டு தலைவன் வீட்டுல போய் தேடுறா. ஆனா அது கிடைக்கவே இல்ல. எனக்கு என்னவோ அது அவனோட பர்சுல இருக்கும்னு தோணுது. ஆனா அது எப்பவுமே அவன் இடுப்புல இருக்கு. எப்படியும் குளிக்கும் போது அதை அவன் கட்டி வைப்பால. அட ஆமா, இது ஒரு நல்ல ஐடியா தான். கட்பான தலைவன் குளிச்சிட்டு இருக்க, அப்ப தலைவி அங்க வந்து அதை எடுக்க பாக்க, யாரது பாஸ் கூப்பிட்டீங்களா? ஒன்னும் இல்லடா, ஆனா ஏதோ சத்தம் கேட்டது. அப்ப மறுபடியும் அந்த பூனைய பாக்குறான். ஓ, நீதானா? கட்பான தலைவன் ஒரு ஸ்பெல்ல போட்டு அதை மறைச்சு வைக்க, ஆனா தலைவங்கிட்ட இருக்கிறது போலி. அத தலைவி எப்போ எடுத்துட்டா. இப்ப அத எல்லாரும் சேர்ந்து அழிக்க பாக்க, ஆனா அவங்களால அதை அழிக்க முடியல. அதோட அந்த கல்லு பேப்பர் இருக்கங்கிட்ட போக பாக்க, ஆனா தலைவி தடுத்துடுறா. இது நம்ம நினைச்சதை விட மோசமான கல்லு. எனக்கு என்னவோ அந்த டீமன் அரசன் விட்டுட்டு போன பவரா இருக்கும்னு தோணுது. அப்படின்னா அந்த டீமன் அரசன் எப்ப வேணா உயிர் தெழுவான். அதை நம்ம தடுக்கணும். கட்பான ஒரு விறகு வெட்டியை காட்ட, அப்பா அவனோட செத்து போனாமா அவன் முன்னாடி வந்து நிக்க, அம்மா நீங்களா? ஆமா, நான் தான் உன் அம்மா. கிட்டவா. உடனே அவன் கிட்ட வர, அப்பா அது ஒரு டீமனா மாதிரி அவனோட சோலை உறிஞ்சிடுது. டேய், இந்த பாஸுக்கு வேற வேலையே இல்ல. மெய்ஷு மேல உள்ள காண்டுல அவன் செய்ய வேண்டிய வேலைய நம்மள பாக்க விடுறாரு. ஆமாண்டா. அப்பா அவங்க ஜோமி மாதிரி இருக்கிற மக்களை பார்க்க, உடனே அவங்க அந்த இடத்த விட்டு ஓடி போக, இந்த இடம் போர் அடிக்குதே, பேசாம சங்கனுக்கு போலாமா? அவசரப்படாத. யாரது? எலியா? ஆமா, நான் ஒரு எலியா இருக்க. என்ன வேணும் உனக்கு? எதுக்கு என்ன அங்க போக வேணான்னு சொல்ற? ஏன்னா சங்கன்ல 2 ராணிங்க இருக்காங்க. அங்க போய் நீ ஏதாவது பண்ணா அவங்க உன் சக்தியை எடுத்துருவாங்க. ஆனா நான் சொல்ற மாதிரி நீ பண்ணா, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் இஷ்டத்துக்கு ஆத்மாக்களை சாப்பிடலாம். என்ன பண்ணணும்? உடனே அவ தன்னோட பிளான சொல்ல, கட்பான தலைவர் ஹெவன் ஃபயர் கேஸோட ஃபைல கேக்குறான். அதுவால அதெல்லாம் அரண்மனையில தான் இருக்கும். அப்ப லியோவோட அப்பா கிட்ட மக்கள் காணாம போனத மக்கள் வந்து சொல்ல, உடனே இந்த பாஸ கூப்பிட்டு என்னன்னு பாக்க சொல்ல, சார் அது போலீஸோட வேலை. யோ, சாதாரண கேஸ் தான் போலீஸ் பாப்பாங்க, இது டீமன் கேஸ், அதனால இத நீ தான் விசாரிக்கணும். அப்ப தலைவர் முன்னாடி வந்து அந்த கேஸ ஹேண்டில் பண்றேன்னு சொல்ல, ஹேய், அவனும் அந்த கேஸ விசாரிக்க போறான். ஆனா நாம ஒன்னும் அந்த கேஸ விசாரிக்க போலியே. ஆனா நான் ஊரை விட்டு போகணும், குறிப்பா மந்தக்காடுக்கு. பேசாம இந்த கேஸ வச்சு நான் வெளியே போறேன். ஆமா, அங்கதான் இடி விழுந்த மரத்தோட கட்டை இருக்கு. அதை நீ கொண்டு வந்தாதான் நம்மளால அந்த போன் ரெலிகாவை அழிக்க முடியும். நான் தான் போகணுமா? டீமன்ஸ் அதாவது தொட முடியாது. ஆனா நீ ஒரு பாதி டீமன் பாதி மனுஷி.
அதனால உன்னால அதை தொட முடியும். சரி, நானே போய் அதை கொண்டு வரேன். இந்த பக்கம் தலைவன் அந்த கேஸுக்காக அந்த இடத்துக்கு போக, ஆனா தலைவனோட ட்ரெஸ்ஸ பார்த்து அவங்களுக்கு தலைவன் மேல நம்பிக்கை வரல. எல்லாருமே அவனை போக சொல்ல, அப்ப தலைவி அங்க வர அவ ஒரு இளவரசின்னு அவங்க அமைதியா இருக்க. இந்த பக்கம் அண்டர் வேல்ட காட்ட, அப்ப அந்த இடத்தோட பெரியவரு ஒரு எலிய இருக்க பூலோகத்துக்கு போயிட்டு தான் சொல்ல, சரி அத போய் நான் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, ஆனா உண்மையிலேயே அதை அவன் ஏற்கனவே பிடிச்சிட்டான் போல. உடனே அதை கொண்டுட்டு அதோட பவர் எடுக்கிறான். எதனாலனா தலைவிய முழுசா டீமனா மாத்தணும்னு. அப்பதான் இவனால அவ கூட வாழ முடியும். ஆமாங்க, இவன் தலைவிய ஒன் சைடா லவ் பண்றான். இந்த பக்கம் தலைவனும் தலைவியும் அந்த இடத்துக்கு வந்து சேர, அங்க ஒரே பனிமூட்டமா இருக்கு. உடனே ரெண்டு பேரும் மூஞ்ச கவர் பண்ணிட்டு அதுக்குள்ள போக, கட் பண்ணா அந்த எல்டரை காட்டுறாங்க. அவன் தன்னோட சோலை பிரிச்சு எடுத்து ஒரு இலையை உருவாக்கி அதை பூலோகத்துக்கு அனுப்புறான். அது லியோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு போய் நம்ம பேப்பர் டிமன் கிட்ட சொல்ல, என்னது சோல் வாக்கிங் டெக்னிக்கா? இது தடை செய்யப்பட்ட மந்திரமாச்சே. ஓ, இதான் விஷயமா? சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். இந்த பக்கம் அந்த எலி அந்த லேடிய போய் பார்க்க, அவ இடிமரத்தை எடுக்கதான் வந்துகிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க, அவ கதைய நான் முடிக்கிறேன். ஆனா அவ கூட ஒரு பையனும் வரான். ஆனா ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியும், பாத்துக்கலாம். இந்த பக்கம் தலைவன் கிட்ட சாப்பாடு கொண்டு வர சொல்லிட்டு அந்த மரத்தை எடுக்க போக, ஆனா அங்க போனதும் அங்க இருக்கிற தெய்வ சக்தி அவளை தாக்க, இவளும் பதிலுக்கு தாக்க, எப்படியோ அதை எடுத்துடுறா. அப்பா அது அவன் மேல விழ பாக்க, ஆனா தலைவன் வந்து அவளை காப்பாத்திடுறான். இந்த பக்கம் பேப்பர் டீமன் அந்த இடத்துக்கு வர, ஏய் அந்த எலி எங்க இருக்கான்? ஏய் ஹேண்ட்ஸம், எதுக்காக அந்த எலியை தேடுற? அதான் அவன் முன்னாடி ஒரு கிளி இருக்கனே அப்படின்னு சொல்லி அவனை தன்னோட வலையில மயக்க பாக்குறா. சோ அவனுக்கு தலைவி கூட இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்றா. இந்த பக்கம் தலைவன் மறுபடியும் சாப்பாடு கொண்டு வர சொல்லிட்டு அந்த டீமனை தேடி போக, அப்ப தலைவி மாதிரி மாறி அந்த டீமன் தலைவன் கிட்ட வர, அதுவும் தலைவன் கிட்ட க்ளோஸ் ஆகுற மாதிரி வர. அப்ப ஒரிஜினல் தலைவியும் அங்க வர, மைஷு நான் தான் மாயா, இல்ல நான் தான் மாயா, பாரு அவகிட்ட இருந்து விஷப்புகை வருது. உடனே தலைவன் அவளை அட்டாக் பண்ற மாதிரி அவன் கூட இருந்தால அவளை அட்டாக் பண்ண, கட் பண்ண தலைவன் அது கூட சண்டை போட்டதால அவன் மேல விஷம் ஏறி போக, உடனே தலைவி தன்னோட பவர் யூஸ் பண்ணி அதை எடுத்துடுறா. அப்ப அங்க வந்த பேப்பர் டீமன் அதை பார்க்க அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. கட் பண்ண அந்த டீமன் எலியை பார்க்க போக, அப்ப பேப்பர் டீமன் வந்து அது எலியை கொன்னுடுது. என் ஆத்மாவை கொன்னுட்டியா, உன்னை என்ன பண்றேன் பாரு. இந்த பக்கம் தலைவனும் தலைவியும் ஊருக்கு போக, அப்ப மேஷி அந்த வழியா போறத பாக்குறாங்க. என்ன இருக்குன்னா, அன்னைக்கு ஒரு நாள் லியோ வீட்டுல ஒரு வெள்ள நகத்தை இவன் பாத்திருப்பான். அதனால அவன் வீட்டுல ஒரு பேய் இருக்குன்னு அதை ஓட்டணும்னு அவன் லியோ கிட்ட சொல்ல, அவளும் மேற்கு தீவுக்கு போய் அங்க ஒரு மகுடி இருக்கணும் அதை வாங்கிட்டு வான்னு சொல்ல, அட முட்டா பையல அவனை ஏமாத்திருக்காடா. டேய் இவனை நம்ம வண்டியில ஏத்துங்க. கட் பண்ண தலைவி அந்த மரத்தை அவ டீம் கிட்ட தர, இது போதுமா? போதும், ஆனா இது ஆக்டிவேட் ஆக நமக்கு சொர்க்கத்தோட இடி வேணும். அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். இந்த பக்கம் தலைவன் மறுபடியும் அந்த டீமனை தேடிக்கிட்டு போறான். என்ன அழகா என்ன தேடி வந்திருக்கியா? என்னோட அழகுல மயங்காம இருக்க முடியுமா? உன் அழகுல மயங்கி நான் வரல, உன்னை போட வந்திருக்க. ஓ போட போறியா? சரி வா போட்டு பாக்கலாம். உடனே ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண, நீ ஒரு செலஸ்டியல் வாரியரா, என்ன எதுவும் பண்ணாத, நான் உனக்கு அந்த பொண்ணு பத்தின உண்மையை சொல்லிடுறேன், தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவளை கொன்னுடுறான். இப்ப தலைவன் போன பிறகு அந்த டீமனை தேடி தலைவி அங்க வர, ஆனா அவ செத்து கிடக்குறா. இவ்வளவு கொள்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தர் இருக்கானா, அவன் கண்டிப்பா செலஸ்டியல் வாரியரா தான் இருப்பான். கட் பண்ணா அந்த எலி பெரியவருக்கு தண்டனை தர, ரூல்ஸை மீறி ஃபர்பிடன் மேஜிக்கை யூஸ் பண்ணதுக்காக அவரை ஜெயில போடுறாங்க. இப்ப பேப்பர் டீமன் வந்து அந்த பெரியவரை ஜெயிலுக்குள்ள வைக்க, டேய் நான் அவளை கொல்றதுக்காக ஒன்னும் அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கல, அவ அந்த போன் ரெலிக்காக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், அதான் வலிக்க கூடாதுன்னு நீ ஏன் நினைக்கிற? போக போக உனக்கே தெரியும். கட் பண்ணா அந்த இல்யூஷன் டீமன் கிட்ட மாட்டின அந்த 3 பேரும் இன்னும் மயக்கத்திலே இருக்காங்க. அவங்களுக்கு செக் பண்ண டாக்டர் அவங்க உடம்புல விஷம் இருக்குன்னு சொல்ல, அப்ப பொண்ணுங்க கத்துற சத்தம் கேட்க போய் பார்த்தா சுவானுன்னு ஒரு மந்திரவாதி இருக்கான். என்ன பிரச்சனை? அம்மா இவன் நாங்க குளிக்கிறத எட்டி பார்த்தாமா? ஏக்கா போய் சொல்லாதக்கா. டேய் நீ அவங்க ரூமுக்குள்ள வந்த, என் பை கீழே விழுந்துருச்சுங்க, அதை எடுக்கதான் வந்தேன். அதோட நான் ஒரு செலஸ்டியல் வாரியர். என்ன சொன்ன? செலஸ்டியல் வாரியரா? ஆமா மேடம், இவன் சொல்றது உண்மையா இருந்தா இவன் பவரால அவங்க விஷத்தை எடுக்க முடியும். சரி நான் எடுக்கிறேன். உடனே அவ என்னென்ன பண்றான், ஆனா அது வேலை செய்யல. அப்ப தலைவன் அவனோட பவர் யூஸ் பண்ணி அவன் பண்ற மாதிரி அந்த விஷத்தை எடுக்க, என்ன தலைவனும் அவங்க டீம்ல ஒருத்தன். இப்ப தலைவன் அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தலைவி வண்டிக்குள்ள போய் உட்காந்துக்க, ஆனா தலைவி அவனையே கூப்பிட்டு வந்து வண்டியில ஏற, டேய் மேஷு, அஜய்யோ இவன் உளறிய போறான். சொல்லு தம்பி. தம்பியா? ஆமா இவன் என் தம்பி. ஆமா ஆமா இவரு என்னோட அண்ணன் தான். உடனே தலைவன் அவனை கூப்பிட்டு போய் அவன் யாருங்கிற உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, இப்ப தலைவன் அந்த கேஸ சால்வ் பண்ணிட்டு அந்த ஃபைல மினிஸ்டர் கிட்ட தர, அவரும் தலைவன் கிட்ட என்ன பரிசு வேணும்னு கேட்க, தலைவன் உடனே ஹெச்ஓடியோட தலைவனா மாறணும்னு சொல்ல,
அவரும் அதுக்கு ஓகே சொல்ல இந்த பக்கம் சுவான் வந்து ஒரு கடையை போட்டு பணம் சம்பாதிக்க பார்க்க ஆனா ஒருத்தன் கூட அவன் கடைக்கிட்ட வரல. அப்ப ஹோசு வந்து அவனை ஒரு பங்களாக்கு கூப்பிட்டு போறா. அங்க ஒரு டீமன் இருக்கணும், அதை விரட்டி விட்டா பணம் தரேன்னு சொல்ல அவனும் அதை விரட்டுறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஐயே இவன் டம்மி பீஸோ, இந்த குட்டி டீமனையே இவனால விரட்ட முடியல. இந்த பக்கம் நம்ம தலைவர் அந்த ஏவன் ஃபயர் கேஸுக்காக அரண்மனையோட லைப்ரரிக்கு போக அப்ப மகாராணி வர, ஆமா உனக்கு எதுக்கு இந்த கேஸ் ஃபைல் தேவை? இந்த கேஸ் ஃபைல் உண்மையோ இல்ல பொய்யோ எதுவா இருந்தாலும் அதை சால்வ் பண்ணணும். அதோட இது நம்ம நாட்டோட பாதுகாப்பு விஷயம். தலைவனோட தைரியத்தை பார்த்ததும் அவங்க அந்த கேஸ் ஃபைல தர, அதே நேரத்துல தலைவன் வந்த விஷயம் தலைவிக்கு தெரிய வர உடனே போய் பார்த்தா தலைவனை அவங்க பாராட்ட, பரவாயில்லையே பையன் கில்லாடிதான். அப்ப ஏதோ சத்தம் கேட்க உடனே 2 பேரும் அங்க என்னன்னு போய் பார்த்தா அங்க ஒரு மரம் இருக்கு. அதுல இருக்கிற பூல இருந்து ரத்தமா கொட்ட விசாரிச்சு பார்த்தா இந்த மரத்தை இங்க கொண்டு வந்ததுல இருந்தே அதுல பூக்கள் பூக்களையும், ஆனா போன மாசத்துல இதுல பூக்கள் பூத்ததாவும், ஆனா சடனா இதுல ரத்தம் வருதுன்னு, நைட்டானா ஒரு பொண்ணு அழுகுற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு அவங்க சொல்ல, அதோட இளவரசிக்கு இந்த மரம் பிடிக்கிறதுனால மகாராணி அந்த மரத்துக்கிட்ட யாரும் போக வேண்டாம்னு சொல்றாங்களாம். தலைவனுக்கு புரிஞ்சு போயிடுது அந்த மரத்துல ஒரு டீமன் இருக்குன்னு. இப்ப நைட் ஆனதும் 2 பேருமே அந்த மரத்துக்கிட்ட வர அப்போ ஒரு லேடி அங்க வரா. அவ அந்த மரத்து மேல ஒரு மருந்த ஊத்த, சோ அது வேற யாரும் இல்ல அந்த இளவரசி தான். உடனே தலைவன் பார்க்காத நேரம் பார்த்து அவளை மயக்கம் போட வச்சுட்டு தலைவன் கிட்ட அவளை தூக்கிட்டு போக சொல்லிட்டு அந்த டீமனை வெளியே வர சொல்றா. இங்க பாரு, நான் ஒரு கேட் டீமன், சொல்லு நீ எப்படி இங்க வந்த? உடனே அவ ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். இளவரசி அவனோட ஃப்ரெண்டா, அவதான் அவனை வளர்த்திருக்கானும், அவளோட பாசத்தால தான் அவன் மனுஷ உருவம் எடுத்தானும் அவன் சொல்ல. ஆனா பூச்சிகள் அவனை தாக்க ஆரம்பிச்சதால அவனோட பூல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சதாவும் அவனை காப்பாத்த இளவரசி கஷ்டப்பட்டதாவும் சொல்ல. சோ தலைவி அவனை காப்பாத்த முடிவு பண்றா. உடனே தாங்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஒயினை அதுல ஊத்த, அதை ஊத்துன உடனே அந்த மரத்துல இருந்த பூச்சிலாம் செத்து போயிடுது. அவனும் குணமாயிடுறான். அவ தலைவன் தலைவி போன பிறகு அந்த மரத்தை பார்த்து, நீ இது வரைக்கும் யாரையும் காயப்படுத்தலன்னு தெரியும், அதனால நான் உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக கட்பான சங்கன் சிட்டில விளக்கு திருவிழா வருது. அதோட நம்ம தலைவி எதிர்பார்த்த மாதிரி சொர்க்க இடியும் வரப்போகுது. உடனே அவளோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடிய அந்த மரத்துல வர வைக்க, இந்த நேரத்துல அந்த எலியா இருக்க எஸ்கேப் ஆக பார்க்க அப்போ ஒரு டீமனோட வாய்ஸ் கேக்குது. உடனே அந்த வாய்ஸ் வர டைரக்ஷன் நோக்கி போறான். நீதான் அந்த கருப்பு நாகமா? ஆமா, எதுக்கு என்ன கூப்பிட்ட? உனக்கு அந்த பூனைய பழி வாங்கணும் தானே, என்ன விடுதலை பண்ணு, அவளை நான் பழி வாங்குறேன். இந்த பக்கம் எல்லாருமே அந்த வெப்பனை ஆக்டிவேட் பண்றதுல பிஸியா இருக்க, அதை யூஸ் பண்ணி அவனை தப்பிக்க விடுறான். இதே நேரத்துல தலைவி அந்த வெப்பனை ஆக்டிவேட் பண்ணி அந்த போன் ரெலிக்காவை உடைச்சிடுறா. ஆனா அதோட ஒரு பகுதி மட்டும் பேப்பர் டீமன் உடம்புக்குள்ள போயிடுது. ஆனா நம்ம டீம் வந்து அதை நோட் பண்ணல. கட் பண்ண விளக்கு திருவிழாக்கு எல்லாரும் போக தலைவனும் அங்க வரான். அப்போ ஒரு பொண்ணு வந்து தலைவனை லவ் பண்றதா சொல்ல, ஆனா தலைவன் லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பார்க்க உடனே அவன் கடுப்பாகி தலைவனை மிரட்டுறா. அவ தலைவி அங்க வந்து அவனை கூப்பிட்டு போறா. இப்ப எல்லாருமே அவங்க வழக்குல அவங்களோட விஷயம் எழுதி பார்க்க விட, நம்ம மேஷி வந்து அதாவது ஹீரோட அண்ணன் இருக்கால, அவன் லியோவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அதுல எழுதி பறக்க விட, இவன் தொட தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் நம்ம பின்னாடியே வரான். ஹே செல்லம், என்ன முறைக்கிறா? காட்பன வானத்துல ஒரு பெரிய டிராகன் விளக்கு வருது. எல்லாருமே அதை பார்த்து சந்தோஷப்பட, ஆனா சடனா அது நெருப்பு கக்கி அந்த எல்லா விளக்கையும் அடிச்சு துவம்சம் பண்ணுது. அதோட அந்த விளக்குலாம் எரிஞ்சு போய் மக்கள் மேல விழ, உடனே எல்லாருமே உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஓடி போக, அதே நேரத்துல அந்த நெருப்புல தலைவனை பிடிக்கும்னு சொன்னால அந்த பொண்ணு மாட்டிக்கிறா. ஆனா தலைவி அவளை காப்பாத்திடுறா. ஆனா அவளை காப்பாத்திட்டு அவ உள்ள போய் அந்த டிராகன் விளக்கு மேல ஒரு பூனையா மாறி அது கூட சண்டை போடுறா. அப்ப அது வெடிக்க அவ கீழே விழ, இந்த பக்கம் அந்த பொண்ணு தலைவன் கிட்ட தலைவி உள்ள மாட்டிக்கிட்டான்னு சொல்ல, உடனே தலைவன் அந்த பாலத்துக்கிட்ட போக அந்த தலைவி மயக்கத்துல கிடக்க, உடனே அவளை காப்பாத்திட்டு பாலத்துல இருந்து கீழே குதிக்க, ஆனா அதுல அவனோட காலு உடைஞ்சு போயிடுது. இந்த பக்கம் இது அந்த பாம்போட வேலைன்னு லியோ கண்டுபிடிக்கிறா. உடனே அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவன் கூட சண்டை போட, அந்த பாம்பு எதுவும் சொல்ல வருது. ஆனா அதை கேட்காம அவன் அடிச்சு பறக்க விடுறா. உடனே அது பயந்து போய் தண்ணியில குதிக்க, உடனே அவ அங்க போய் பார்க்க, ஆனா அது காணாம போயிடுது. இந்த பக்கம் தலைவனோட கால் உடைஞ்சு போனதால தலைவி ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண, உடனே தன்னோட பவரை யூஸ் பண்ணி அவனை ஹீல் பண்ணி விடுறா. இப்ப டாக்டர் அவனை செக் பண்ணிட்டு கடவுள் தான் அவனை காப்பாத்தினாருன்னு சந்தோஷப்பட, இந்த பக்கம் தலைவி வீட்டுல இருக்கிறதால ஊர் ஃபுல்லா ஒரு ரூமரா பரவ, என்ன மேடம் கவனிப்பு ரொம்ப பலமா இருக்கு, லவ்ஸோ? ஹேய், அவன் மட்டும் வரலனா நான் செத்திருப்பேன். என்னதான் நான் டீமனா இருந்தாலும் எனக்கும் சாவுனா பயம் தானே. இந்த பக்கம் தலைவி டீமன் வேர்ல்டுக்கு போய் பேப்பர் டீமன் கிட்ட ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போக, அப்ப லியோ அங்க வரா. ஹேய், அந்த கருணாகத்தை பிடிச்சிட்டியா? இல்லடி, அவன் தப்பிச்சிட்டான். ஆனா இத அவன் தனியா பண்ணிருக்க மாட்டான்,
யாரோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இது அந்த கிழவனோட வேலையா தான் இருக்கும். அவனை வந்து பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தலைவி போய் தலைவனை பாக்குறா. இந்த பக்கம் அந்த கருணாக்கும் மேஷி கிட்ட தான் இருக்கு. அவன் தான் அதை காப்பாத்திருக்கான். லியோ அடிச்ச அடியில அவனோட பவர் போய் குட்டி குஞ்சனா மாறிடுறான். ஹேய், நீ பேசுவியா? பேசுவேண்டா டால்டா முக்கா. ஏண்டா உனக்கு என்ன பார்த்தா மண் பூச்சி மாதிரியா தெரியுது? ஓ அப்ப நீ பாம்பா? ஓ அப்ப டீமன்ஸ் எல்லாம் உண்மைதானா? சரி, இனிமே நீ என் கூட இரு. முட்டா பையில, நான் ஒரு டீமன்டா. இந்த பக்கம் தலைவன் அங்கேயே செட்டில் ஆயிட்டானு சுவான் வந்து தலைவனை தேடிக்கிட்டு அந்த வீட்டுக்கே வரான். டே அண்ணா, கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? நீ அவளை லவ் பண்றியா? நம்ம காதலிக்க கூடாது. ஆனா என்ன பண்றது, என்னையும் மீறி ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. ஆனா கவலைப்படாத, நான் அவகிட்ட என்னோட லவ் சொல்ல மாட்டேன். தலைவன் என்னதான் அவகிட்ட லவ் சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் இவனுக்கு அது சரியா படல. உடனே அவனோட மாஸ்டருக்கு தகவல் அனுப்ப கட்பான தலைவி அந்த எல்டரை போய் மீட் பண்றா. ஆனா அவ எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறான். சரி, உனக்கு என்ன வேணும்? என் பதவி தானே. சரி, 2 பேரும் வால்வாசாவா போட்டி போடுவோம். வின் பண்றவங்க இனிமே இந்த இடத்தோட தலைவனா இருக்கலாம். இந்த போட்டியோட ரிவ்யூக்குள்ள போனா அந்த 2 பேரை தவிர வேற யாராலையும் உள்ள போக முடியாது. சோ தலைவி தனியா சண்டை போட்டு அவ சமாளிக்கணும். தலைவி என்னதான் கேட் டீமனா இருந்தாலும் அவ பாதி மனுஷி. ஆனா எல்டர் அப்படி இல்ல, முழுசா ஒரு டீமன். அதோட அவர்கிட்ட 1000 வருஷத்தோட பவர் இருக்கு. இப்ப 2 பேருமே ஃபைட் பண்ண அந்த பெருசு தன்னோட 1000 வருஷம் பவர் யூஸ் பண்ணி தலைவிய பயங்கரமா போட்டு போலந்து கட்ட. அவ்வளவுதான், தலைவிக்கு அதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது அவன் ஃபர்பிடன் மேஜிக் யூஸ் பண்ணி இடிய வர வச்சு தலைவியை கொலை பார்க்க அப்ப இடி அவன் மேல பட்டதும் அவனுக்குள்ள இருக்கிற கேட் டீமன் பவர் அவக்கனாயி அந்த கிழவனை போலந்து கட்ட. இப்ப புரியுதா, தப்பு பண்றவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவனால ஜெயிக்க முடியாது. இன்னைக்கே உன் கதையை முடிக்கிற. தலைவி வேணாம், அவரு வயசுல பெரியவரு, ஏதோ புத்தி கட்டு போய் இப்படி பண்ணிட்டாரு. சோ தலைவியும் அவரை மன்னிச்சு விட, ஆனா அவனோட பவர் எடுத்து அவனை ஒரு சாதாரண எலியா மாத்தி பூலகத்துக்கு அனுப்பி விட்டுறா. இந்த பக்கம் தலைவன் ஹெவன் கேஸ பார்த்து ஊருக்குள்ள அண்டர் வேர்ல்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். அன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணப்ப ஒரு டீமன் ஒரு இடத்துக்கு போச்சு. ஆனா அங்க போன பிறகு அது மறைஞ்சு போச்சு. ஒருவேளை அங்க போனா ஏதாவது குழு கிடைக்கும். ஆனா அது பிராத்தல் ஹவுஸுக்கு போற இடமாச்சு. உடனே மாஸ்க போட்டுக்கிட்டு அவன் போக இதே நேரத்துல அந்த கிழவன் பண்ண வேலையால அண்டர் வேர்ல்டோட கதவு ஓபன் ஆயிடுது. தலைவி அதை சரி பண்ண பாக்க அதோட தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டு அதை சரி பண்ணிட்டு இருக்கா. அப்ப தலைவனும் அந்த இடத்துக்கு வர அப்ப சடனா யாரோ கத்த. உடனே தலைவன் உள்ள போக அங்க உருவம் மாறின தலைவி இருக்கா. அதோட தலைவனும் மாஸ்கோட இருக்க. 2 பேருக்குமே அடையாளம் தெரியல. தலைவி டீமன் தெரிஞ்சு அவளை பிடிக்க பாக்குறான். ஆனா தலைவனை தள்ளி விட்டுட்டு அவ அந்த கதவை மூடிட்டு எஸ் ஆயிடுறா. தலைவன் மறுபடியும் உள்ள வந்து பார்த்தா அங்க பொண்ணுங்களா இருக்காங்க. சோ அவன் டீமனோட அண்டர் வேர்ல்ட கண்டுபிடிச்சிட்டான். அப்படின்னா டீமன்ஸோட அண்டர் வேர்ல்டு இங்கதான் இருக்கு. ஆனா அந்த கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா அங்க போக வேற வழி இருக்கும். இந்த பக்கம் தலைவனுக்கு அவனோட மாஸ்டர் கிட்ட இருந்து லெட்டர் வர உடனே அவனும் சுவானும் போக ஒரு வழியில ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு போறாங்க. அப்ப சடனா ஒரு கேங் வந்து திருட பாக்க, டேய் என்ன வேடிக்கை, காசை கொடு, மேலதான் இருக்கு. உடனே அவங்க மேல போக ஆனா தலைவர் டிராப்ப வச்சு அவங்களை சிக்க வச்சு போலீஸ் கிட்ட மாட்டி விட, ரொம்ப நன்றிங்க, நீங்க மட்டும் இல்லனா அவனுங்க எங்க காசை எடுத்துட்டு போயிருப்பாங்க. பரவாயில்ல விடுங்க, உங்களுக்கு ஏதாவது பண்ணியே கொடுமே. சரி, உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன். இப்ப சுவானுக்கு வயிறு வலி வர, என்னாச்சு? வயிறு பயங்கரமா வலிக்குது, உனக்கு யாரோ பாய்சன் கொடுத்துருக்காங்க. அப்ப தலைவன் அங்க ஒரு டோர்ல மந்திரத்தால ஒட்டிருப்பான் போல. அதுல ஈவில் பவரை பார்க்க இந்த ஹோட்டல்ல தீய சக்தி உள்ளவ ஒருத்தன் வந்திருக்கான். ஒருவேளை நம்ம கூட பேசினானே அவனா இருக்குமோ? இப்ப அவன் சங்கனுக்கு தான் போறான். அவன் வேற யாரும் இல்ல, தலைவியோட ஃப்ரெண்டு தான். சின்ன வயசுல இருந்தே தலைவியை லவ் பண்றான். ஆனா தலைவன் கூட சுத்துறத தெரிஞ்சதும் அவனை கொலை பார்த்திருக்கான். இந்த கேங்க செட் பண்ணதும் அவன் தான். ஆனா தலைவன் ஊருக்கு போறத பார்த்து பிளான மாத்திக்கிட்டான். உடனே தலைவன் அவனை தேடிக்கிட்டு சங்கனுக்கு போக இந்த பக்கம் தலைவன் ஊரை விட்டு போன விஷயம் தலைவிக்கு தெரிய வர அவ சோகத்துல ஓவரா குடிக்கிறா. அப்ப தலைவன் அங்க வர, டே அழகா வந்துட்டியா? அப்ப ஏதோ உடையிற சத்தம் கேட்க அப்பதான் தலைவி கான்சியஸுக்கு வரா. அப்பதான் தெரியுது வந்தது தலைவன் இல்ல, அந்த வெள்ளக்கார. இவன் பேரு பேஜியா. இதே நேரத்துல தலைவன் திரும்பவும் ஊருக்கு வர ஊருக்குள்ள வந்த உடனே தலைவனுக்கு அந்த பேஜியா பத்தி தெரிய வருது. டேய் என்னடா நடக்குதுங்க? யார் அந்த பேஜியா? அவன் மாயாவோட ஃப்ரெண்டு தான். ஆனா அவன் மாயாவை ஒன் சைடா லவ் பண்றான். உடனே தலைவன் தலைவி போய் பார்க்க அங்க அந்த பேஜியா தலைவி கிட்ட கடலை போட, என்ன வரமாட்டேன்னு சொன்னீங்க, திரும்ப வந்துட்டீங்க, என்ன விடு, நீ என்ன இங்க? நான் தான் அப்பவே சொன்னேன், நான் ஒரு போட்டியில கலந்துக்கலான்னு இங்க வந்திருக்கேன், அது முடியற வரைக்கும் இங்கதான் தங்குவேன். உடனே தலைவனும் தன்னோட கால் இன்னும் சரியாகலன்னு அவனும் அங்கே தங்கிக்கிறேன்னு சொல்ல, போனவன் போயிட்டான்னு விட்டா திரும்ப வந்திருக்கான், இவனை ஏதாவது பண்ணணும். கட் பண்ணா அந்த கேம் நடக்க அந்த கேமோட ஜட்ஜா லியா தான் வரணும். ஆனா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தலைவிய போக சொல்லியிருக்கா. என்னது, என்னோட ஆளுக்கு ஃபீவரா? ஆமாடா. சரி, வந்த வேலையை பார்க்கலாமா? இப்ப கேம் ஸ்டார்ட் ஆக
அதோட அந்த கேமுக்கு சீஃப் கெஸ்டா பைலூன்னு ஒருத்தன் வரான். இவதான் சென்ட் தயாரிக்கிறதுல நம்பர் 1. சோ இப்ப கேம் ஸ்டார்ட் ஆக எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை காட்டுறாங்க. அவ பேஜியா அவனோட கொண்டு வரான். அது ஸ்மெல் பண்ணதும் அவங்களோட பழைய மெமரி ஞாபகம் வருது. அதுவும் சந்தோஷமான மெமரி. இது நல்லா இருக்கே, ஆனா இதுல ஸ்பெஷலா ஒன்னும் இல்லையே. உங்களுக்கு இது ஸ்பெஷலா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு பிடிச்சவங்களுக்கு இது ஸ்பெஷலா இருக்கும். இது நல்லதா இருக்கு, ஆனா கேமை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கணும்ல. எனக்கு மட்டும் பிடிச்சா அது நல்லா இருக்காது. அவனை விடு, இப்ப என்னோட பல வருஷ திறமைய உனக்கு காட்டுறேன் பாரு. உடனே அவன் தன்னோட திறமையை காட்டுறேன்னு ஒரு இன்சனை ரெடி பண்றான். ஆனா அது பயங்கரமா நாத்தடிக்குது. ஆனா அவன் பெரிய ஆளுன்னு எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்ல, ஆனா நம்ம தலைவி யாரு அவ உடனே மூஞ்சால அடிச்ச மாதிரி கேவலமா இருக்குன்னு சொல்ல, என்ன கேவலமா இருக்கா, என்னோட கேவலமா இருக்கா சொன்ன உன்ன. உடனே அவன் ஒரு டீமனா மாதிரி அவங்க எல்லாரையும் தாக்க. ஆனா தலைவன் அவன் அடிச்சு பறக்க விட, ஆனா உண்மையிலே இவன் ஒரு டீமன் இல்ல. ஆனா இவன் இந்த இன்சனை தயாரிக்கணும்னு நிறைய டீமன்ஸ கொண்டு இருக்கான். அதுல ஒரு டீமன் தான் இவன் உடம்புக்குள்ள போய் இவன் பேரை கெடுக்க பாத்திருக்கு. இந்த பக்கம் இந்த பேஜ் யாருக்கும் லெட்டர் அனுப்ப. சோ இவன் யாரோ ஒருத்தனுக்காக வேலை பண்றான் போல. கட் பண்ணா நம்ம மேஷி ஒரு இங்கு கடைக்கு போய் இங்கு வாங்க. இங்கு இல்லையா? ஆமா, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். ஐயோ எனக்கு வேணுமே. சரி இந்தாங்க, இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. உடனே அதை அவன் வாங்கிட்டு போக்க. ஆனா கடைக்கார அவன் போனதும் வில்லத்தனமா சிரிக்கிறான். சோ இந்த இங்குல ஏதோ ஒண்ணு இருக்கு போல. ஹே நெத்திலி, இங்க பாத்தியா, இங்கு பாட்டில வாங்கிட்டு வந்திருக்க. இத வச்சு தரமான டீமன் புக்க வரைஞ்சி அத என் ஆளுக்கு தர போற. டேய் டால்டா முக்கா, எத்தனை தடவை சொல்றது, நான் நெத்திலி மீன்லடா கருணாகும். ஆமா ஆமா, இவரு பெரிய அணக்கோண்டா. சரி ரீல் விட்டது போதும், நீதான் டீமன் உலகத்தோட டானாச்சு, ஏதாவது டீமனை பத்தி சொல்ல. உடனே அதை சொல்ல இவன் வரைகிறான். டேய் என்னடா கன்றாவி இது, நான் டெரரான புளிய பத்தி சொன்னா நீ சீக்க வந்த கோழி மாதிரி ஒரு புளிய வரைஞ்சிருக்க. ஹேய் இதுக்கு என்னடா குறை. சரி எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். அப்ப அவன் தூங்குன பிறகு அந்த டிராயிங்க்கு உயிர் வருது. அது ஊருக்குள்ள போக்க. ஓஹோ, இந்த இங்க்ல டார்க் மேஜிக் இருக்கா? இவங்கிட்ட சொல்லலாமா? தேவையில்ல, நம்மளே அடைச்சு வச்சிருக்கான், எதுக்கு மாட்டி சாவட்டும். கட் பண்ணது ஊருக்குள்ள போய் பிரச்சனை பட. ஆனா தலைவி அதை தடுத்துடுறா. இது டீமன் கிடையாது, ஒரு இங்கா. உடனே தலைவி அது மேல தனியா ஊத்தி அதை அழிச்சிடுறா. டேய் நெத்திலி, என்னோட புளிய காணோம், என் புளிக்கு என்னாச்சு? டேய் நீ தூக்கத்துல எதுவும் வரையில, வரைஞ்ச மாதிரி கனவு கண்டிருக்க. அப்படியா, கனவா? ஆமாண்டா. சரி இப்ப நான் சொல்ற மாதிரி வர. உடனே அவனும் பைத்திய மரியாதை வரைய. இப்ப இந்த டீமனை பத்தி தலைவனுக்கு தெரிய வர. என்ன இது, யாரோ வேணும்னே இந்த ரூமரை பரப்புற மாதிரி இருக்கு. உடனே தலைவன் ஊருக்குள்ள இருக்கிற இங்கு கடைக்கு போக. அங்க போனா மேஷி தான் அதை வாங்கிட்டு போயிருக்கான்னு தலைவனுக்கு தெரிய வர. உடனே தலைவன் மேஷியை போய் பார்க்க. அவன் என்னன்னா வெறித்தனமா அதை வரைஞ்சுக்கிட்டே இருக்கான். உடனே தலைவன் அவன் மேல தனியா ஊத்தி அவனை சுயநினைவுக்கு கொண்டு வரான். என்னடா ஏன் என் மேல தனியா ஊத்துன? ஒண்ணும் இல்ல, உன் ரூமுக்கு போ. இப்ப நிறைய டீமன் ஊருக்குள்ள எல்லாரையும் அட்டாக் பண்ண. அதோட அது நம்ம மேஷியும் அட்டாக் பண்ண. டேய் என் பின்னாடி வா. உன் பின்னாடியா? நேத்து முளைச்ச மலையில விழுந்த காளானி, நான் உன் பின்னாடி வரணுமா? தள்ளி போய் நில்லு, இத நான் பாத்துக்கிறேன். உள்ள பூச்சிலாம் நம்மள கலாய்க்குதே. இந்த பக்கம் தலைவியும் ஒரு டீமன் தாக்க வர, அதோட இளவரசியும் தாக்க வர. அப்ப அந்த பூவரக்க தன்னோட பவர் யூஸ் பண்ணி அந்த இளவரசியை காப்பாத்திட்டு தன்னோட உயிரை விடுறான். கட் பண்ணா மெஷின் நிறுத்தின பிறகும் டீமன் வந்ததுக்கு காரணம் அந்த பேஜியா தான். இதே நேரத்துல தலைவர் தன்னோட ஸ்பெல்லை யூஸ் பண்ணி எல்லா டீமனையும் ஊருக்கு வெளியே வர வச்சு அதை அழிச்சிடுறான். கட் பண்ண தலைவி மேஷியை போய் பார்க்க. அப்ப அவனோட கையில ஒரு காப்பி இருக்கிறத பாக்குறா. அது கருப்பா இருக்கு. ஆமா, நீ ஏன் இங்க இருக்க? நான் தான் சொன்னேன் 10 பேர் என் வீட்டுக்கு வந்தாலும் சோறு போடுவேன்னு. ஆனா அதுக்குன்னு இங்கே இருக்கலாம் முடிவு பண்ணிருவியா? என் அப்பா என்ன நினைப்பாருன்னு யோசிச்சியா? அவரு என்ன நினைச்சா எனக்கு என்ன? எனக்கு எந்த கவலையும் இல்ல. உனக்கு கவலை இல்லப்பா, எனக்கு தான் கவலை. அவரு உங்க 2 பேர்ல யார கட்டிக்க போறேன்னு கேக்குறாரு. அப்ப இவங்கள அந்த பைஜுவா ஃபாலோ பண்ண தலைவி அதை பாத்துடுறா. பைஜுவா நீ என்ன இங்க? நீ இன்னும் வரலையா? அதான் என்ன ஆச்சுன்னு பாக்க வந்தேன். நான் எப்பவுமே இப்படிதானே. அப்ப தலைவன் அவனோட ஒரு கண்ணுல டார்க் மேஜிக்க நோட் பண்றான். இந்த பக்கம் தலைவி அந்த இங்கு பாட்டில ஊசி கிட்ட கொடுத்து அதை சீல் பண்ண சொல்ல, உடனே அதை ரொம்ப சேஃபான இடத்துல சீல் பண்றான். அங்க போனதும் அவனுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. ஆக்சுவலா இது அவனோட கடந்த காலம். இவன் தான் கடந்த காலத்துல அந்த சாத்தானா இருப்பான். இந்த பக்கம் மேஷியை காட்ட அவன் லியோவை பார்க்க போறான். லியோ உள்ளதானே இருக்க? மேஷியா? மேஷி உள்ள வராத. இல்ல நான் வருவேன். அங்க லியோ தன்னோட பாம்பு ஸ்கின உரிச்சு பாம்பு ரூபத்துல இருக்கா. அப்பா அதை மேஷி பாத்துடுறான். அப்படின்னா அந்த வெள்ள பாம்பு நீதானா? உடனே அவன் அங்க இருந்து ஓடி போக, ஆனா போனவன் பயந்துதான் போனான்னு பார்த்தா அவளுக்காக சாப்பாடு கொண்டு வரான். எனக்கு பாம்பை பத்தி சில விஷயங்கள் தெரியும். அவங்க தன்னோட தோலை உரிக்கும் போது வீக்கா இருப்பாங்களாமே. அப்ப இந்த இலையை சாப்பிட்டா
உனக்கு என்ன பார்த்தா பயமாவே இல்லையா? நான் ஏன் பயப்படணும்? இப்ப அந்த வேலை தீர்ந்து போச்சுன்னு அவன் அதை எடுத்துட்டு வரேன்னு போக, அப்போ ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு கேட்க போய் பார்த்தா சில பேர் வந்து ஒரு பாம்பாருக்கே கடத்தி வச்சு அவளை கொடுமைப்படுத்துறாங்க. உடனே அவன் அவளை காப்பாத்த பாக்குறான். நீங்க பாருங்க, மனுஷங்க மாதிரிதான் டீமன்ஸும், அவங்களையும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. இவ பார்க்க நல்லவ மாதிரிதான் இருக்கா, இவளை விட்டுருங்க. டேய் யாருடா நீ? எங்களுக்கு வந்து புத்திமதி சொல்ற? கிளம்புடா. ஆனா அவங்க போன பிறகு அவன் அந்த லேடியை காப்பாத்த அப்பதான் தெரிய வருது அவ டீமன் இல்ல, டீமன் மாதிரி நடிக்கிறான்னு. அது அந்த குரூப்போட வேலைதான். இந்த மாதிரி நடிச்சு மேஷி மாதிரி இருக்கவங்க கிட்ட பணத்தை புடுங்கிறது தான் இவங்களோட வேலையே. உடனே அவளை கூப்பிட்டு தப்பிக்க பாக்க, ஆனா அவளோட ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிறான். இங்க மல்பெரி எடுக்க போனவன் வரலன்னு லியோ வந்து பாக்க, உடனே அவ தன்னோட பவர் யூஸ் பண்ணி அவங்களை காப்பாத்துறா. கல்பனா அவன் வர, இப்ப ஓகேவா? ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு பயமாவே இல்லையா? நான் ஏன் பயப்பட போறேன்? அதோட நீ என்னோட மனைவியாக போறவ. டேய் நான் ஒரு டீமன், என்ன போய் கட்டிக்க போறேன்னு சொல்ற? நீ டீமனா இருந்தாலும் அழகான டீமன், அதுவும் நான் லவ் பண்ற டீமன். அழகான டீமனா? இப்ப சொல்லு, நான் அழகா இருக்கனா? இங்க பாருடா, என்னை பத்தி வெளிய சொன்ன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல, உனக்கு கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, இந்த பக்கம் இந்த பேஷி தலைவிய தனியா கூப்பிட்டு போக, இந்த விஷயம் தெரிஞ்சு தலைவனும் வர, அப்ப யாரோ அவனை அட்டாக் பண்ண தலைவன் உடனே அவன் கூட சண்டை போடுறான். அப்ப அந்த ஆளு ஒரு கல்லா மாதிரி தலைவன் அதுக்குள்ள சிக்க வைக்க, அப்ப தலைவனுக்கு ஏதோ ஆபத்துன்னு அவளுக்கு தெரிய வர, உடனே தலைவி அவனை காப்பாத்த போக அவளும் அதுக்குள்ள மாட்டிக்கிறா. அப்ப ஊஷி வந்து, டேய் அந்த ஃபார்மேஷனை எப்படி பிரேக் பண்றது? அத போட்டதே அவனை கொல்லதான். சோ அவன் சாகர வரைக்கும் அத பிரேக் பண்ண முடியாது. அதே நேரத்துல அந்த பாறை அவங்கள நோக்கி வேகமா நெருங்கி வர, அப்ப தலைவன் சாக போறேன்னு தெரிஞ்சதும் அவன் தன்னோட காதல சொல்லிட்டு அந்த ஃபார்மேஷனை விட்டு தலைவிய தூக்கி வீச, ஆனா தலைவன் அதுக்குள்ள மாட்டிக்கிறான். அவ்வளவுதான், தலைவன் செத்துட்டான்னு அவன் சந்தோஷப்பட, ஆனா தலைவன் அந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ணி வெளியே வந்துடுறான். ஃபார்மேஷன் பிரேக் ஆனதால பேஜியோட கண்ணு அஃபெக்ட் ஆகுது. சோ இதுக்கெல்லாம் நீதான் காரணம் இல்ல? அந்த இங்கு டீமன் உன்னோட வேலைதால? ஆமா என்னோட வேலைதான். எதுக்காக இதை பண்ண? உனக்காக தான் நான் பண்ணேன், உன்னை அடையதான் பண்ணேன். ஆனா நீ என்னன்னா இவன் கூட சுத்துற? எனக்காக பண்ணியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நானும் சாக கடந்தேன், ஆனா அப்ப கூட நீ அந்த ஸ்பெல்ல ஸ்டாப் பண்ணல. ஆமா பண்ணல, என்ன அவ சாகணும்னு நினைச்சேன். நீ பாரு, போனா போதுன்னு உன்னை மனுஷி விடுறேன், கிளம்பி போ. உடனே அவன் தன்னோட மாஸ்டருக்கு லெட்டர் அனுப்ப, அவரும் பதிலுக்கு நம்ம தலைவன் சாதாரண ஆள் இல்லனும் அவன் ஒரு செலஸ்டியல்னும் அவன்கிட்ட வச்சுக்காதன்னு சொல்ல, இந்த பக்கம் மேஷி நம்ம கருநாகத்தை எங்க கண்டுபிடிச்சாலும் அங்கேயே விட, அப்பா அது பெரிய நாகமா மாற. அப்ப லியோ அங்க வரா. டேய் இவ்வளவு நாளா இவன் கூட தான் இருந்தியா? சரி சொல்லு, எதுக்காக அவங்களுக்கு கொல்ல பார்த்த? போர் அடிச்சதுன்னு பண்ண, அதோட அவங்களாம் சாக வேண்டியவங்க தான். உடனே அவன் கூட சண்டை போட, ஆனா மேஷி வந்து 2 பேரையும் தடுத்துடுறான். அதோட நம்ம தலைவியும் அங்க வர, அடியே நீயும் ஒரு டீமனா? ஆமாண்டா, லியோ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னான், அதான் நான் வந்தேன். உடனே தலைவி அவனை போட்டு செமையா அடிக்க, இது நீ ஃபெஸ்டிவல் அப்ப பண்ண தப்புக்காக, ஆனா நீ தெரியாம பண்ண தப்புக்காக அவ உன ஜெயில வச்சுட்டா. அப்படி என்ன ஆயிருக்கனா, இவனோட சின்ன வயசுல சில பேர் வந்து இவனை புலி பண்ணிருப்பாங்க. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். ரொம்ப நாள் பொறுத்தவன் கடைசியா பொறுத்துக்க முடியாம அவங்கள கொண்டு இருக்கான். எனக்கு இது தெரியாதுடா, என்ன மன்னிச்சிரு. சரி விடு, இவன் இன்னும் கொஞ்ச நாள்ல தேவலோகத்துக்கு போற டிராகனா மாற போறான். நீ அது வரைக்கும் மெங்ஷியோடவே இரு இல்லையா? வா போலாம். இந்த பக்கம் தலைவி கிட்ட ஷூ வந்து தன்னோட லவ்வ சொல்ல, என்னடா சொல்ற, லவ் பண்றியா? டேய் நான் உன்னை எப்பவுமே அப்படி பார்த்தது இல்லடா, ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. ஆனா இவனால அதை ஏத்துக்கவே முடியல. கட் பண்ண இந்த பக்கம் அவங்க 2 பேரோட கல்யாணத்துக்கும் ஹீரோயினோட ஃபேமிலி ஓகே சொல்ல, தலைவன் தன்னோட ஃபேமிலிய, அதாவது தன் குருவை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அங்க போனதும் அவனோட சீனியர் அவனை அட்டாக் பண்ண சின்னதா ஒரு ஃபைட் நடக்குது. டேய் நீ வரவே மாட்டேன்னு நினைச்சேன்டா, ஆனா பரவாயில்ல வந்துட்ட. சரி என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு அவனோட சீனியர் கேட்க, அவன் செங்கன்ல இருக்கிற அண்டர்வேல்ட கண்டுபிடிச்சிடணும், அதோட அவன் லவ் பண்றதையும் சொல்ல. என்னடா நம்ம லவ் பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும், அதனாலதான் நான் டீமை விட்டு போகலான்னு இருக்கேன். டீமை விட்டு போகணுமா? அப்ப நீ ஒரு ஃபார்மேஷனை தாண்டணும்டா, அதை தாண்டுனா உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல. ஆனா அது சாதாரண ஃபார்மேஷன் இல்ல, அதுக்குள்ள போனா உயிரே போயிருமா. ஆனா தலைவன் அதை கண்டுக்கவே இல்ல. உடனே அதுக்கு ஓகே சொல்ல, இந்த பக்கம் தலைவிக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு டீமன்ஸுக்கு தெரிய வர, பெரியவங்களா வந்து கல்யாணமா, நம்ம ரூல் படி அது தப்புன்னு சொல்ல, நான் என்னதான் டீமனா இருந்தாலும் பாதி மனுஷி, சோ எனக்கு எந்த ரூலும் இல்ல, அதோட இது என்னோட பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, இந்த பக்கம் 10 நாள்ல வந்துருன்னு சொன்ன தலைவன் 2 வாரமா வரலன்னு ஊரே தலைவன் கல்யாணம் வேணான்னு ஓடி போயிட்டான்னு சொல்ல, தலைவிக்கு பயங்கரமா கடுப்பாகுது. இந்த பக்கம் தலைவன் அந்த ஃபார்மேஷனுக்குள்ள போக, அப்பா அவனை பறவைகள் வந்து அட்டாக் பண்ண,
அதுல தலைவன் மயங்கி விழ அவ்வளவுதான் தலைவனோட கதை ஓவர்னு பார்த்தா அப்ப தலைவி அவனுக்கு ஞாபகம் வர உடனே கண் முழிச்சு பறவைகளோட பயங்கரமா சண்டை போடுறான். அப்ப அவனோட மாஸ்டரோட வாள் வந்து தலைவனை காப்பாத்த அதனால ஹீரோவை போக விட்டுறாங்க. ஆனா மாஸ்டரோட வெப்பனை கொடுத்துட்டு போக சொல்ல தலைவனும் அதை கொடுத்துட்டு போக இந்த பக்கம் அந்த பேஜியா இருக்கால அவன் தன்னோட குருவை போய் பார்த்து அவனோட கண்ணை சரி பண்ண சொல்றான். ஆனா அந்த லீடர் நீ ஒரு வேஸ்ட், உன்னால எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லி முடியாதுன்னு சொல்ல உடனே அந்த பேஜுவா அவன் யாருங்கிற உண்மைய சொல்லிடுவன் மிரட்ட கடுப்பான அந்த லீடர் அவனை அட்டாக் பண்ணிட்டு போக அப்ப அங்க நம்ம சூ வரான். அவன் வந்து அந்த பேஜுவாவை கொண்டு வர்றான். அதுக்கப்புறம் அந்த எளிய பெரியவருக்கு தன்னோட பவரை கொடுத்து அவரை மறுபடியும் மனுஷனா மாத்துறான். உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? ஆமா, நான் தான் சாத்தான் தலைவனு ஞாபகம் வந்துருச்சு. ஆனா என்கிட்ட சாத்தானோட சக்தி இல்ல, அது எங்க இருக்குன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும், போய் அதை கண்டுபிடி அப்படின்னு அவனை விரட்டி விட இந்த பக்கம் தலைவனுக்கும் தலைவிக்கும் கல்யாணம் ஆகுது. அதே நேரத்துல தலைவனோட டீம் இருக்குல்ல அவங்களும் செங்கனுக்கு வர அவங்க வந்து தலைவனை பார்த்து டீமன்ஸ வேட்டையாட உதவி கேட்க அவனும் ஓகே சொல்ல கட்பான சூ இருக்கால அவன் தலைவனை பார்த்து மாயாவை பத்தி தப்பு தப்பா சொல்ல நீங்க பாரு என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியும், அவளை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக்க இப்ப நைட் ஆனதும் தலைவி காணாம போறா. ஆக்சுவலா அவ டீமோன் உலகத்துக்கு தான் போறா. ஆனா தலைவன் என்ன நினைக்கிறானா தலைவி அது சூவை பார்க்க போயிருக்கான்னு அவன் நினைக்கிறான். இந்த பக்கம் தலைவி கொஞ்ச நாளா நெஞ்சு வலி வருதுன்னு நம்ம சூவை போய் பாக்குறா. ஆமா எனக்கு என்னாச்சு, உன்னோட எனர்ஜி குறைஞ்சுகிட்டே வருது, நீ முழுசா டீமனா மாறினாதான் இதை சரி பண்ண முடியும். நாம என்ன ட்ரையா பண்ணல, எவ்வளவோ ட்ரை பண்ணோமே, ஆனா எதுவும் வேலை செய்யலையே. இப்ப என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி? உடனே அவன் தலைவி 100 வருஷத்துக்கு தவத்துல இருக்கணும்னு சொல்ல கட்பான தலைவி வீட்டுக்கு வர ஆமா இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றான். ஆக்சுவலா தலைவன் அவளை கிஸ் பண்ணதை சூ வரத பாத்துட்டு தான் ஓ இவ்வளவு பண்ணியும் நீங்க ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, என்ன பண்றேன்னு பாருங்க. உடனே அவன் வேணும்னே நிறைய அரக்க சக்திய ஊருக்குள்ள அனுப்பி விட கட் பண்ணா அந்த அரக்க சக்தி வந்த இடத்துக்கு தலைவனோட டீம் வர இந்த பக்கம் சுவான் வந்து தலைவன் கிட்ட அந்த யூஷு பொண்ணு ஒரு டீம் பண்ணும் அவளை பிடிக்குதா அவங்க போயிருக்காங்கன்னு சொல்ல அது மட்டும் இல்ல உன் மனைவி மேலையும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அவ கூட அந்த யூஷுவோட அடிக்கடி பேசுறா, ஆனா கன்ஃபார்மான என்னால சொல்ல முடியாது, இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. மாய கூட நைட்டு காணாம போறா, அதோட நான் டீமனை தேடி போனப்ப அவளும் வந்தா, சோ அவ டீமனா இருப்பாளா? இந்த பக்கம் தலைவனோட டீம் டீமன்ஸோட லொகேஷனை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா உள்ள போக ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால முடியல. இந்த பக்கம் சூ இருக்கால அவன் யூசுவை கூப்பிட்டு நம்ம சுவான் ஒரு கல்டிவேட்டர்னு அவனுக்கு அவ யாருன்னு தெரியும்னு சொல்ல உடனே அவ சுவானை பார்க்க போக ஹேய் நீ இங்க வந்த, அவங்க உன்னை பார்த்தா கொன்னுருவாங்க, போயிரு, நான் ஒரு டீமன்னு உனக்கு எப்ப தெரியும்? எப்பவோ தெரியும், சரி கிளம்பு அப்படின்னு சொல்ல அப்ப அந்த லீடர் வந்து அவங்கள தாக்க இவன் அவட தடுக்க பார்க்க உடனே 2 பேரையும் அட்டாக் பண்ணி மலையில இருந்து தள்ளி விட ஆனா 2 பேரும் பொழைச்சுக்கிறாங்க. இப்ப அவ தப்பிச்சு போகும்போது அந்த லீடர் கிட்ட மாட்டிக்கிறா. அவள் வச்சு டீமனை பிடிக்கலான்னு அவன் பிளான் போட இப்ப அவன் தலைவங்கிட்ட போய் அத சொல்ல உடனே 2 பேரும் அவனை போய் பார்க்க இங்க பாரு இவ்வளவு வச்சுதான் அவங்கள நான் பிடிக்க போறேன். அப்ப யாரும் அங்க வர பார்த்தா அது நம்ம தலைவிதான். அப்படின்னா உன்னோட மனைவியும் ஒரு டீமன் தானா? டீமனா? நானா? அப்பயே இங்க வந்த, என் புருஷன் எங்க இருக்கான்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். அப்புறம் நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும், வந்து விருந்து சாப்பிடுங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக ஆக்சுவலா இவங்கள டீமன் உலகத்துக்கு கூப்பிட்டு வர சொல்லி சொல்லாம யூஷு கிட்ட சொல்லிட்டு போறா. ஆமா யார் அவங்க? அவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படியா? எனக்கு தெரியும் மேஷு, நீயும் அந்த கல்டிவேட்டர்ல ஒருத்தன் தானு, ஆனா என்கிட்ட மறைக்கிறல அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்க அப்ப பேசி இருக்கும் போது சுவான் கிட்ட இருந்து சிக்னல் வர உடனே தலைவன் போறான். தலைவியும் ஃபாலோ பண்ணிட்டே போனா தலைவன் அந்த டீமன்ஸ் போடுற இடத்துக்கு தான் வரான். அப்ப அங்க ஒரு பூனை வர அது சடனா தலைவியா மாற. சோ நீ உண்மையிலே ஒரு டீமன் தானா? ஆமா நான் ஒரு டீமன் தான், ஆனா உன்னை லவ் பண்ணதும் உண்மைதான். இப்ப நீ அதுக்குள்ள போனா நான் உன்னை விட்டுட்டு போயிருவேன். ஆனா தலைவன் கேக்குற மாதிரியே இல்ல. உடனே தலைவி அவனை தாக்க 2 பேருக்கும் சின்னதா ஃபைட் வர காட்பான 2 பேரும் இப்ப அதுக்குள்ள போக ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு டீம் உள்ள வந்து அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் உங்களை மாதிரிதான் சந்தோஷமா இங்க வாழ்றாங்க, மனுஷங்களுக்கு இவங்களால எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா நீங்க இவங்களை அழிக்கணும்னு பாக்குறீங்க. அதுக்கு அந்த லீடர் அந்த தீ விபத்தால மனுஷங்க இவ்வளவு பேர் செத்தாங்க தெரியுமா, அதுக்கு காரணம் நீங்க தான், அதை பண்ணது ஒண்ணும் நாங்க இல்ல, அது சாத்தானோட வேலை. எங்க தலைவன் தான் அந்த சாத்தானை கொன்னு உங்களை காப்பாத்தினாரு. ஆனா அவன் அதை நம்புற மாதிரியே இல்ல. உடனே அவங்கள தாக்க அப்ப அங்க இருக்கிற சாத்தானோட சக்தி வெளியே வருது, அதுவும் அது தலைவிக்குள்ள இருந்து வருது. உடனே அவன் தலைவிக்குள்ள இருக்கிற சாத்தான் பாக்குற எடுக்க பாக்க உடனே தலைவன் அவரு கூட சண்டை போட்டு அவரை கொன்னுடுறான்.
எங்களை மன்னிச்சிருங்க. டீமன்ஸ் நல்லவங்கன்னு தெரியாம நாங்க இப்படி பண்ணிட்டோம். எங்க லீடர் ஒரு ஈவில் கல்டிவேட்டரா இருப்பாருன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இனிமே எங்களால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக இவ சூ வந்து மாயாவோட காயத்தை சரி பண்ண. அப்ப மாயா கேக்குறா, மேஷு ஒரு கல்டிவேட்டர்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல, அதை ஏன் என்கிட்ட சொல்லல? நீ தானே எதுலயும் தலையிட வேணாம்னு சொன்ன, அதான் நான் தலையிடல. நீ இப்ப முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட. இந்த பக்கம் மேஷி இருக்கால, அவன் தலைவன் வீட்டுக்கு வர அப்பாங்க ஒரு பொம்மைய பாக்குறான். உடனே அந்த ரெண்டையும் ஒன்னா வைக்க சடனா அவனோட சோல் வந்து லியோவோட முடியும், இவனோட சோல் வந்து அவன் உடம்புக்குள்ளயும் போக, ஹே மச்சி நீ என்ன காப்பாத்து. ஹேய் நீ ஏன் என்ன மச்சின்னு கூப்பிடுற? ஹேய் நான் தான் மேஷி. நீயா? நீ எப்படிடா இவன் உடம்புல? டேய் என் உடம்புல இருக்கும் போது அப்படி நடந்துக்காத. அப்ப தலைவி வந்து தலைவனுக்கு டைவர்ஸ் கொடுத்து நமக்குள்ள செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போக தலைவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஏன்னா அவனோட குடும்பத்துக்குள்ள ஷாத்தானோட சக்தி இப்ப தலைவிக்குள்ள இருக்கு, அதனால குழப்பத்துல இருக்கான். இந்த பக்கம் மாயா வந்து மேஷி உடம்புல இருக்கிற லியோ கிட்ட, நீ பழையபடி மாறணும்னா நீ அவனை லவ் பண்ணணும், அதாவது அவனோட லவ்வை ஏத்துக்கணும், அப்பதான் மறுபடியும் பழையபடி மாறுவ. முடியவே முடியாது. நான் எப்படி அவனை? ஏய் அவனுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சு கூட உன்னை லவ் பண்றான், அதோட உனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியும்ல. அப்பாவை அதை நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ண சடனா ரெண்டு பேரும் பழையபடி மாற. அப்படின்னா நான் அவனை லவ் பண்றேனா? இந்த பக்கம் தலைவன் ஒரு டீமனை கிட்னாப் பண்ணி தலைவிய வர சொல்ல, டேய் அவனை விட்டுருடா, ஏன்டி இப்படி பண்ற? நான் தான் சாரி சொல்லிட்டேல, ஏன் என்ன அவாய்ட் பண்ற? சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஓ அப்படியா? உடனே தலைவன் அவனை கொல்ல பார்க்க உடனே தலைவி அவன் உயிர் வாழணும்னா 100 வருஷத்துக்கு தவ இருக்கிறத சொல்ல. 100 வருஷமா? அத பண்ணிட்டு நீ வெளியே வரும்போது நான் செத்துருவேனே, அதனாலதான் உன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். கட்பான தலைவிய அந்த சூ வந்து ட்ரீட் பண்ண, டேய் ஏன்டா சாத்தான் சக்தி அனுப்புற? உன்னை காப்பாத்ததான் இதை பண்ற. அப்ப தலைவன் வந்து அவனை தடுத்து தலைவிய கூப்பிட்டு போக, ஆனா சாத்தான் சக்தி அவளுக்குள்ள போனதால அவ பழசு மறந்து போயிடுறா. உடனே தலைவன் தலைவிய குணப்படுத்த ஒரு மூலிகை தேடி போறான். கடைசி அந்த மூலிகை கிடைச்சிடுது. கட்பனா அவளை கழட்டி விட்டு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அங்க போய் அவளை குணப்படுத்த உதவி கேக்குறான். கட்பனா ஜிவான் வந்து லியா கிட்ட, மெய்ஷி நல்ல பையன் தானே, அவனை ஏன் நீ அவாய்ட் பண்ற? நான் சீக்கிரமா டிராகனா மாதிரி சொர்க்கத்துக்கு போயிருவேன், அவனை நீ தான் பாத்துக்கணும். அதோட அந்த லூசு உன்ன மாதிரி டீமனா மாறணும்னு கோழியோட இதயத்தை பச்சையா சாப்பிடுறான். என்ன சொல்ற? நீ அவனை தடுக்க மாட்டியா? அவன் எங்க கேக்குறான். அதோட எப்பவுமே உன் பேன் நீங்க பாத்துக்கிட்டே இருப்பான். அப்ப அதை பார்த்ததும் அவளோட ஃபேஸ் சேஞ்ச் ஆக உடனே அவ அங்க இருந்து போறா. அப்ப மேஷி பார்த்து, ஆமா நீ எதனால என்ன லவ் பண்ற? எதனாலனா சின்ன வயசுல இருந்தே ஒன்னா இருக்கும், அப்ப லவ் வராதா என்ன? டேய் நான் அவ இல்லடா, அவ எப்பயோ செத்துட்டா. நான் இப்ப அவ ஐடென்டிட்டி எடுத்துக்கிட்டு அவள மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்படின்னா நீ ஏன் லியோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து ஓடி போக, இந்த பக்கம் ஜிவான் டிராகனா மாற போக, ஆனா அவனால டிராகனா மாற முடியல. டிராகனா மாறவங்க எமோஷனை விட்டு கொடுக்கணும், ஆனா இவன் மேஷி நல்லா வாழணும்னு எதிர்பார்க்கறான். ஆனா இப்ப அவனோட வாழ்க்கை தான் மோசமா போயிடுச்சு. சோ அதனால அவனால டிராகனா மாற முடியல. உடனே மேஷிய போய் பார்த்து லியோ கிட்ட பேசுன்னு சொல்ல, சரி சொல்லு என் லியோவை எங்க போதச்ச? உடனே அவளை போதிச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போறான். இந்த பக்கம் தலைவன் கல்டிவேட்டரோட டைம் மிஷினை யூஸ் பண்ணலான்னு சொல்ல, என்ன டைம் மிஷினை யூஸ் பண்ண போறியா? அது ரொம்ப ஆபத்துடா, உன்னோட உயிரே போயிடும். நான் அந்த சாத்தான அழிக்கணும், அதனால என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இப்ப அது என் மனைவிக்குள்ள இருக்கு, அது அவ உடம்புக்குள்ள போறத நான் தடுத்துட்டா அவ பொழைச்சுப்பா. இந்த பக்கம் மேஷி லியோ நினைச்சு ஃபீல் பண்ண, டேய் உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? சரி நீ லவ் பண்ணது லியோவை தானே, ஆனா அந்த லியோ இல்லடா, இந்த லியோவை தான் நீ லவ் பண்ணிருக்க. ஆமா அது உண்மைதான், நான் அவ்வளவுதான் லவ் பண்ணேன். கட்வான நம்ம தலைவன் டைம் டிராவல் பண்ணி 18 வருஷத்துக்கு முன்னாடி தலைவி உடம்புக்குள்ள அந்த டீமன் பவர் போகல அந்த காலகட்டத்துக்கு போறான். அந்த காலகட்டத்துலதான் அவனோட ஃபேமிலி இறந்து போவாங்க. ஆனா அவன் போறதுக்குள்ள அவனோட அம்மா இறந்து கிடக்க, அப்ப அந்த குட்டி ஹீரோ அங்க வர அவனையும் கூப்பிட்டு தலைவி டீமனா மாறதுக்குள்ள அந்த இடத்துக்கு போக, அப்ப போன கடவுள் வந்து தலைவிக்கு அந்த சாத்தான் சக்தியை தர போக, அப்ப தலைவன் வந்து அவரை தடுக்கிறான். அப்ப குட்டி ஹீரோ அவரோட அப்பான்னு சொல்ல, அப்பதான் தலைவனுக்கு ஞாபகம் வருது தான் அப்பா தான் பூனை கடவுள்னு. இங்க பிரசன்ட்ல தலைவி குணமாகறா, ஆனா தலைவன் டைவர்ஸ் கொடுத்துட்டு அவளை விட்டு போயிட்டான்னு சொல்ல, ஆனா உண்மை அது இல்ல, அவன் டைம் டிராவல் பண்ணதால அவனோட நிலைமை மோசமாயிடுது. இந்த பக்கம் அந்த இலைய இறக்க மேஷிய கடத்தி வச்சு லியோவோட பாம்பு ஸ்கேல கேட்க, அப்ப ஜிவான் வந்து சண்டை போட, ஆனா எலி பெரியவரு அவனை தாக்க, உடனே லியோ அவனோட செதில கொடுக்க, ஆனா எலி பெரியவரோட சண்டை போட்டதால ஜிவானோட நிலைமை மோசமா போயிடுது, அவன் இறந்து போயிடுறான். இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டு தலைவி அந்த பெரியவரோட கதைய முடிக்க போக, கட்பனா பெரியவரை போய் ஷூ பாக்க, நான் சொன்னதை செஞ்சியா இல்லையா? அந்த சாத்தான் சக்திய கண்டுபிடிக்க தானே சொன்ன, சோ இதுக்கு பின்னாடி நீதான் இருக்கியா? என்ன பேசுற? பார்த்தா அது நம்ம மாயா. மாயா நீயா? உடனே ரெண்டு பேரும் சண்டை போட,
தலைவி இப்ப குணமானதால அவனை ஈஸியா டிஃபைட் பண்ணிடுறா. அவனும் இறந்து போயிடுறான். அப்ப அந்த இளையருக்க வந்து தலைவி அட்டாக் பண்ண அவன் தலைவியோட சாத்தான் சக்தியை எடுக்க பாக்க, ஆனா கரெக்டா தலைவி வந்து அவளை காப்பாத்த. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்டே, தலைவி உடம்புல இப்ப அந்த சாத்தான் சக்தி இல்ல, அது தலைவி உடம்புல இருக்கு. அவன் டைம் டிராவல் பண்ணி அத தனக்குள்ள கொண்டு போக இப்ப அவனோட பவர் யூஸ் பண்ணி அதோட கல்டிவேட்டரோட உதவியால அந்த இளையரக்கனை அழிச்சிடுறான். ஆனா சாகிறதுக்கு முன்னாடி சாத்தான் சக்தியோட சீல அவன் ரிலீஸ் பண்ண அதுக்கு தலைவி உடம்புக்குள்ள போக அவன் சாத்தானா மாறி உலகத்தை அழிக்க பாக்க உடனே தலைவி மனச கல்லாகிட்டு அவனை குத்தி சாவடிச்சிடுறா. தலைவியால அதுவே எதுக்கவே முடியல. இப்படி 6 மாசம் ஓடி போக மெய்ஷி நம்ம லியோ எல்லாருமே அவங்க லைஃப சந்தோஷமா வாழ, ஆனா தலைவி மட்டும் சந்தோஷமா இல்ல. தலைவி எப்ப கண்மொழிப்பான்னு அவ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்போ ஒரு அதிசய மூலிகையில இருந்து ஒரு பவர் தலைவி கூட போக அவங்களும் கேட்டிமடா மாற. கட் பண்ண 7 மாசம் ஓடி போக இப்ப தலைவன் ஸ்வீட் கடைக்கு வந்து ஸ்வீட் வாங்க. சார் வந்து 3 மணி நேரம் ஆகுது, ஏதாவது ஒண்ணு எடுங்க சார். எதை எடுக்கிறதுனே தெரியலையே, பேசாம எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. சார் நீங்க கமிஷனர் மேஷு தானே? உங்களை பத்தி ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன். ஊருக்குள்ள எந்த பிரெக்னன்ட் லேடிய பார்த்தாலும் அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அத உடனே டசன் கணக்கா வாங்கிட்டு போயிருவீங்களாமே. பாஸ் இதுக்குதான் சொன்னேன், பாக்குற எல்லாத்தையும் வாங்காதீங்கன்னு. விட்ரா கட்பான தலைவன் வீட்டுக்கு வர. வா எவ்வளவு நேரம், பயங்கரமா போர் அடிக்குது. சரி இதுக்கு மேல என்னால முடியாது. ஹே வேணாம். அப்ப 2 பேரோட சோலும் கூடு விட்டு கூடு பாய. ஏன் இப்படி பண்ண? 7 மாசம் என்ன நீ 7 மாசம் வெளியே விடவே இல்ல, குறிப்பா சரக்கு சாப்பிட. அதனால லியோ கிட்ட இந்த பொம்மையை கேட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி நான் சரக்கு சாப்பிட போறேன், நீ நம்ம குழந்தைய பாத்துக்கோ. அப்பதான் தெரிய வருது நம்ம தலைவி 7 மாசம் பிரெக்னெண்டா இருக்கான்னு. ஆனா பிரசவ வலிய இனிமே தலைவன் தான் அனுபவிக்க போறான். சோ ஒரு விதமான டிஃபரெண்டான ஃபன்னான எண்டிங்கோட இந்த சீரீஸ் முடியுது. இந்த சூப்பரான டிராமா கொடுத்த இந்த டீமுக்கு என்னோட நன்றிகள். அடுத்து ஒரு சூப்பரான டிராமால உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.